ஸோ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப்? ஸோ இப்போ உதாரணத்துக்கு லைஃப்பில் as I said, everybody wants to be achieve success, achieve happiness. ஸோ லைஃப்பில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா லைஃப் பற்றின பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு தேவை. லைஃப் பற்றின பேசிக் நாலேஜ் இல்லை அப்படின்னா லைஃப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது, சக்ஸஸ்ஃபுல் அடைய முடியாது. உதாரணத்துக்கு இந்த மைக் எடுத்துக்கோங்க. இந்த மைக் ஒரு காட்டுவாசி கிடச்சது வச்சுக்கோங்க. ஸோ இந்த மைக்கை யூஸ் பண்ணணும்னா ஒரு பேசிக் நாலேஜ் தேவை. ஒன்றுமே தெரியாது. ஓகே, இது எப்படி செய்யணும்லாம் தெரிய வேண்டாம். அட்லீஸ்ட் பட்டன் எப்படி ஆன் பண்ணுறது, ஒயர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதுவாச்சும் தெரியணும். இது கூட தெரியல ஒரு காட்டுவாசிக்கு இந்த மைக் கிடைக்குது வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? உடைச்சிருவோம். வேற என்ன பண்ணுவோம்? சுற்றி சுற்றி பார்ப்பான். ஸோ ஹீ இஸ் ஹேவிங் தட் ட்ரம், பெரிய மேலே வச்சுருப்பான் பார்த்தீங்களா. ஹீ கேன் யூஸ் திஸ் டு பிளே மியூசிக். சாம்பார் கிண்டுறதுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ சாம்பார் கிண்டுறதுக்கு ஒரு குச்சி போதும். இவ்வளோ செலவு பண்ணி மைக்கு வாங்கணும் அவசியம் இல்லை. பட் ஒரு விஷயத்தினை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட். ஸோ அதே மாதிரி லைஃப்பில் நம்ம உண்மையான சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும்னா தேர் ஆர் சம் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் விச் வி ஷுட் பி அவேர் ஆஃப். ஸோ நான் யார், எங்கிருந்து வந்திருக்கேன், ஸோ திஸ் பிக் யூனிவர்ஸ் வாட் இஸ் திஸ், எதுக்காக படைக்கப்பட்டது, மற்ற கிரகங்களில் உயிர் வாழிகள் இருக்காங்களா, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் நோக்கம் என்ன, என்னுடைய படைப்பின் காரணம் என்ன. ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் லைஃப்பில் தெரியணும். இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் த பர்பஸ், யார் படைச்சா, எதுக்காக படைச்சா. வி ஹாவ் டு ஆஸ்க். ஒரு புது கேட்ஜெட் ஒன்று திடீர்னு கொண்டு வந்து காட்டுறேன், இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னா, ஒரு புது சயின்டிஃபிக் கேட்ஜெட் பார்த்த உடனே இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஸோ அதனால என்ன கேள்வி கேட்பீங்க? வாட் இஸ் திஸ், அப்புறம் வாட் இஸ் த பர்பஸ், ரைட்? வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ இவ்வளோ பெரிய கிரியேஷனை பார்க்குறோம். மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்சஸ், பிளானட்ஸ், கேலக்சிஸ், ஸ்டார்ஸ், ஃப்ரம் மைக்ரோ டு த மேக்ரோ லெவல். இதுக்காக சார் படைக்கப்பட்டது. யார் படைச்சா? திஸ் லா ஆஃப் கிராவிட்டி யார் கண்டுபிடிச்சா? நியூட்டன். ஸோ அது எக்ஸாம்பிள் தெரியுமா எப்படி முதல்ல கண்டுபிடிச்சார் சொல்லி? ஓகே, ஆல் ஆர் இன்டெலிஜென்ட் வாய்ஸ். ஸோ ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே விழுந்தப்போ என்ன நினைச்சார்? ஏன் மேலே போக மாட்டேங்குது, ஏன் கீழே விழுதுன்னு நினைச்சார். நம்ம ஆப்பிள் செடி கீழே இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சாப்பிட்டுருப்போம். ஸோ டெஃபினெட்லி scientists are a class of people who are above average. So maybe some good scientists are here. I am not so intelligent. ஸோ சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க நார்மலாக திங்கிங் பண்ணுறவங்கள விட அபவ் ஆவரேஜ் டெஃபினட்டாக. ஓகே, ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க, ப்ராப்பராக யோசிக்கிறாங்க சொல்லலாம். ஸோ வாட் இஸ் அ பர்பஸ்? ஸோ தே ஆர் இன்கொயரிங் அபவுட் சோ மெனி திங்ஸ். எதுக்காக இந்த உலகம் படைக்கிறது, அந்த கிரகத்தில் மனிதர்கள் இருக்காங்களா, உயிர் வாழ்ந்துருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. பட் சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த கேள்விகள் இப்போ நான் சொன்னேன்ல, நான் யார், கடவுள் யார், இருக்காருன்னா அதுக்கு என்ன சாட்சி, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பொதுவாக மற்ற கிரகங்களில் உயிர் வாழிகள் இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பொதுவாக 2 இடங்கள்ல இருந்து பதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன 2 இடம் பொதுவாக யாராவது சொல்ல முடியுமா? From what are the 2 sources from where we can learn about these kinds of questions? Books. Okay, books fine, but யார் எழுதின புக்ஸ் அந்த மாதிரி யாரோ சொன்னீங்க? சயின்டிஸ்ட் யார் சொன்னீங்க? ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்? கிஷோர். விச் டிபார்ட்மெண்ட்? ட்ரிபிள் இ. ப்ளீஸ். Darwin, scientist. Yeah. So science is one source. Very good. Another source? Philosophers. Exactly. What's your name? Mega? Darshan. Okay, super. Which department? So you're aware of these things. So yes, exactly. So who is doing that? Satyaraj. Okay. I think he's not doing. Check. So who is doing that? Just cross check. So religion and science. These are the exactly சொன்னாங்க. Scientists சொன்னாங்க and also philosopher சொன்னாங்க. Exactly. ஆனா பொதுவா சயின்ஸ் அப்படின்னு சொன்னா சார் சயின்ஸ்னா கண்டிப்பா கரெக்டா தான் சார் இருக்கும். ஏன்? எக்ஸாக்ட்லி. ஹூ டோல்ட்? யார் சொன்னா? வாட்ஸ் யுவர் நேம்? தாமரை கண்ணன். விச் டிபார்ட்மெண்ட்? ட்ரிபிள் இ. தாமரை. ஸோ சயின்ஸ் மீன்ஸ் ப்ரூஃப். சார் அவங்க எது சொன்னாலும் நியாயமா இருக்கும் சார், ஏன்னா ப்ரூவ் பண்றாங்க, ஸோ கரெக்ட் அப்படின்னு நம்பலாம். ஆனா ரிலிஜன் அப்படின்னு வரும்பொழுது ப்ரூஃப் இல்லை சார். அது என்னது?
Yes, yes, somebody say, huh? Myth, okay. Belief. Any other answer? Huh? Huh? Myth, belief. நம்பிக்கை சார். நம்பிக்கை தானே சார். கடவுள் இருக்காருன்னா இருக்கார், இல்லைன்னா இல்லை சார். உங்களால காட்ட முடியுமா? ஆனால் சயின்டிஸ்ட் பாருங்க ப்ரூவ் பண்றாங்க. ஓகே. ஸோ ரிலிஜன் மீன்ஸ் ஃபெய்த், சயின்ஸ் மீன்ஸ் ரீசன். ஸோ இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு தியரியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முன்னால 3 ஸ்டெப் தே ப்ராக்டிஸ், 3 ஸ்டெப்ஸ் தே அண்டர்கோ. Can anybody say what are the 3 steps a scientist undergo? ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னால 3 ஸ்டெப் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் ஆர் த 3 ஸ்டெப்ஸ்? நம்ம எல்லாம் லெபரட்டரிஸ்ல டு சம் எக்ஸ்டென்ட் வி டூ இட். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி டூ? கொஸ்டின்ஸ், aim, apparatus require, correct தான். பட் இன் ஜெனரல் experiment is last. What is the first step? Okay, observation. Next, based on the observation they propose a hypothesis. Correct? ஓகே, சில விஷயங்களை கவனிக்கிறாங்க, அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓகே இதனால தான் இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஹைபோதசிஸ் ப்ரெசென்ட் பண்றாங்க. அப்புறம் வாட் இஸ் த ஃபைனல் ஸ்டெப்? எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ அப்சர்வேஷன், ஹைபோதசிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த ஹைபோதசிஸ் என்னவா மாறும்? ஃபேக்ட், தியரியா மாறும். ப்ரூவ் பண்ணலன்னா அது வந்து ஹைபோதசிஸாக தான் இருக்கும், தியரியா சொல்லக்கூடாது. ஸோ ஓகே சார், சயின்ஸில் இந்த மற்ற உலகங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ், கேலக்சிஸ், ஸ்டார்ஸ், யூனோ, ஒவ்வொரு சடன்லி தேர் இஸ் அ நியூ கேலக்சி டிஸ்கவர்ட். கேலக்சின்னு என்ன தெரியுமா? மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ். எர்த்ன்றது ஒன் ஆஃப் த பிளானட் தான். இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் பிளானட் அண்ட் கேலக்சிஸ் அண்ட் ஸ்டார்ஸ் இருக்கு. எல்லாமே ரொம்ப அமேசிங்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் எப்படி சார் படைக்கப்பட்டது? ஒரு கேள்விக்கு சயின்ஸ்ல ஃபேமஸ் தியரி, எத்தனையோ தியரிஸ் இருக்கு எப்படி படைக்கப்பட்டதுன்ற கேள்வியை பதில் சொல்றதுக்கு. வாட் இஸ் அ ஃபேமஸ் தியரி? ஓகே, ஸோ வாட் டஸ் பிக் பேங் தியரி சேஸ்? Explosion. Okay, what's your name? Sandeep. Which department? Mechanical. Explosion. Some 20 billion years before, 20 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு திடீர்னு all of a sudden millions of planets, galaxies, stars, universes got created. எல்லாமே உருவாய் அதுவா ஒவ்வொன்றும் அதோட ஆர்பிட்ல வந்து உட்கார்ந்து அதுவா பர்ஃபெக்டா சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத பிக் பேங் தியரி. ஓகே, இந்த பிக் பேங் நடக்கணும் அப்படின்னா 3 கண்டிஷன்ஸ் நடக்கணும். பிக் பேங், அந்த பெரிய வெடிப்பு ஏற்படுற எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு 3 கண்டிஷன்ஸ் தேவை. யாருக்கா தெரியுமா? 0 வால்யூம், இன்ஃபைனைட் டென்சிட்டி, இன்ஃபைனைட் டெம்பரேச்சர். சயின்டிபிக் டெர்மினாலஜியில் இது என்ன சொல்லுவாங்கன்னா சிங்குலாரிட்டி அல்லது மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள். அதாவது இன்னி வரைக்கும் பிக் பேங் தியரிக்கு ப்ரூஃப் கிடையாது. சில டிகிரிஸ் அங்கங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தவிர உண்மையிலே முழுமையாக இன்னி வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படலை. கடைசி எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ பண்ணாங்கன்னா 2008 ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் சயின்டிஸ்ட், அதாவது உலகத்திலேயே டாப் சயின்டிஸ்ட்லாம் ஒன்று சேர்ந்து பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து பல கோடி ரூபாய், பல கோடி டாலர்கள் செலவு செய்து பூமிக்குள்ள பெரிய வேக்யூம் கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு பம்பார்ட்மெண்ட் மூலமா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் செய்ய வச்சு அந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக எதுவாவது உருவாகுதா பார்க்கலாம் அப்படிங்கிறத முயற்சி செய்து என்ன இறுதி முடிவு? பல கோடி, பல மில்லியன் டாலர் வெடிச்சு செதறிச்சு, ஆனா எதுவும் உருவாகலை. ஓகே, ஸோ இன்னைக்கு உலகம் எப்படி படைச்சது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு 2000 தியரிஸ் இருக்கு, 2000 தியரிஸ் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க லாஜிக்கலா அப்படிங்கிறது. இப்போ இந்த மைக் இருக்கு, இந்த மைக் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எத்தனை பதில் சொல்ல முடியும்? லாட் ஆஃப் ஆன்சர்ஸ். ஓகே, மைக்கை உருவாக்குறதுக்கு பல பதில்கள் இருக்கலாம், ஆனா இந்த மைக் எப்படி உருவாச்சு கேட்டா எத்தனை பதில் சொல்ல முடியும்? only one answer you can give. இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு 2000 பதில் சொல்றாங்க. ஸோ அது ஏன் நடக்குது? 2000 ஒரு தியரி கூட ப்ரூவ் பண்ணப்படலை இது வரைக்கும். ஆனால் சயின்டிஸ்ட்க்கு அவனுக்கு பேர் வேணும்னு சொல்லி, ஸோ நம்ம வந்து சயின்டிஸ்ட்டை இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ தப்பாக சொல்கிறதோ நமக்கு லட்சியம் கிடையாது. ஆனால் எத்தனையோ பெரிய சயின்டிஸ்ட், நியூட்டன், ஐன்ஸ்டின், அப்துல் கலாம், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் உலகத்தில் தேர் சயின்டிஃபிக் நாலேஜை வச்சு கடவுள் இருக்கிற விஷயங்களையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில சின்ன சின்ன நாஸ்திகத்தனமான விஞ்ஞானிகள் சில தப்பான கொள்கைகளை சொல்லிக் கொடுக்கறது மூலமாக
ஒரு பெரிய பிரச்சனை சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனை சொல்லும் பொழுது நான் ஏன் இதை பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அது ஒரு 5-10 minutesல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இவ்வளோ விஷயம் 2000 வழிகளில் உலகம் படைச்சது அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டே தானே சொல்றாங்க. ஸோ ஏன் அந்த நாலேஜ் ஃபில்டர், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எவிடன்ஸை மறைச்சிருவாங்க. அவனுக்கு கான்ட்ரடிக்டரியா வேற எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா அவங்க சொல்ற தியரியை கரெக்டா மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை மறைச்சிருவாங்க. உதாரணத்துக்கு 9 பிளானட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், நவ கிரகங்கள். ஆனா புளூட்டோ சில சமயம் பிளானட் அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது பிளானட்டே கிடையாது அப்படின்னாங்க. சந்திரலோகத்துல உயிர்வாழிகளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சொன்னாங்க. ஏன் அங்க தண்ணியே கிடையாது அப்படின்ட்டு 10 வருஷத்துக்கு மேல நான் படித்தேன். ஆனா 2-3 இயர்ஸ் பிஃபோர் தண்ணி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கு அப்படிங்கிறத மாத்தி சொன்னாங்க. உயிர்வாழிகள் வாழ்ந்துருக்கலாம். ஸோ ஆல் தீஸ் மேஜர் தியரிஸ் மாறிண்டே இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் தீஸ் மேஜர் தியரிஸ், நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றது கரெக்ட், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ்லாம் பாராட்டப்படுது. பட் நான் சொல்றது சில நாஸ்திகத்தனமான கொள்கைகள், நாஸ்திகத்தனமான விஞ்ஞானிகள் பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கோம். அது ஏன் பேசுறேன்னு சொல்றேன். ஸோ நேத்து இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது. ஸோ திஸ் கால்ட் பிக் பிளஃப். ஸோ அவங்களோட பொறுத்த வரைக்கும் உலகம் எப்படி படைக்கப்பட்டது? பை சான்ஸ். ஏன்னா எதுவும் சொல்றதுக்கு பதில் இல்லை. ஸோ எப்படிப்பா 220 பில்லியன் வருடத்திற்கு முன்பு ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. நேற்று என்ன நடந்தது தெரியல, 5 வருஷத்துக்கு முன்னால என்ன, 20 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. இவ்வளோ யூனிவர்ஸ் ஓகே பார்க்கலாம். ஸோ எல்லாமே பை சான்ஸ் அதுவா நடந்து சொல்றாங்க. அது படைப்பாளி கிடையாது. there is no creator. ஸோ இது நியாயமா பார்க்கலாம். ஸோ who is this? Newton is one of the great scientists. Okay, so where is this model? Okay, so you see this model, Newton was the first person who discovered this model. Okay, planetary model, one amazing model அவர் கண்டுபிடிச்சார். ஸோ நிறைய கேள்விகளுக்கு அந்த மாடல் பதில் சொல்லிச்சு. ஸோ அவருடைய ஃப்ரெண்டு another scientist, he came to see this model and எல்லா கேள்விகளுக்கும் இந்த மாடல் பதில் சொல்லிச்சு. ஸோ அதனால அவர் என்ன கேட்டார்? நியூட்டன் who created this model, இந்த மாடலை யார் படைச்சா அப்படின்ட்டு அந்த இன்னொரு சயின்டிஸ்ட் நியூட்டனை கேட்டார். ஸோ நியூட்டன் சொன்னார், அதுவா, என் டின்னர் ரூமில் நான் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது என்னோட ஆஃபீஸில், பெரிய சத்தம் வந்துருச்சு, என்னடா அப்படின்ட்டு ஓடி வந்து பார்த்தா ஆஃபீஸ் ஃபுல்லாக புகையாக இருந்தது. அந்த புகை போன பிறகு இந்த மாடல் நாங்கள் பார்த்தேன் அப்படின்ட்டு சொன்னது. கதை விடாத, நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், யார் செஞ்சால் சொல்லு, எனக்கும் இந்த மாதிரி ஒன்று வேணும். இல்லைப்பா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், பெரிய பிளாஸ்ட் கேட்டது, போய் பார்த்தா இந்த மாடல் இருந்தது. சயின்டிஸ்டா நான், இந்த மாதிரி குழந்தை கிடையாதுன்னு சொன்னா. ஸோ நியூட்டன் சொல்றாரு, திஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல், this being governs all things, not the soul. This most beautiful planet have come from a universal ruler called as Lord God. So என்ன சொல்றார் நியூட்டன், கடவுள் இந்த சின்ன மாடல் இதுவே அதுவா வந்தது அப்படின்னு சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற. ஆனா இவ்வளோ பெரிய மாடல், இவ்வளோ பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ், கேலக்சிஸ் அவ்வளோ அற்புதமா சுத்தின்னு இருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு, இது அதுவா வந்தது சொல்றியே, யாரும் படைக்கல சொல்றியே, நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி நியூட்டன் கேட்கிறார். ஸோ ஹீ சேஸ் பை சான்ஸ், நோ சான்ஸ். ஓகே, ஐ எம் நாட் டெல்லிங், Newton is telling. Okay, so there are thousands of laws governing the universe. Can anybody name few laws? Laws of conservation of energy, law of gravity, gravitation, law of motion, Hubble's law. So the mari you can go on listing, correct? There are so many laws, thermodynamics. So when there is laws, that means there is a law maker, but they say there is no law maker. ஒரு விஷயம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் லைன்ல வராங்க, போறாங்க, உட்கார்றாங்க, வெளில வராங்க, டீச்சர் வராங்க, செய்யறாங்க, எக்ஸாம் நடக்குது, பேப்பர்ஸ் வருது, டெஸ்ட் எழுதுறாங்க, மார்க்ஸ் வருது, எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்கும் பொழுது யாரோ இது எல்லாத்தையும் கவர்ன் பண்றாங்க தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்? யாரோ ஒருத்தர் பின்னால இந்த சட்டத்தை எல்லாம் உருவாக்கி, there is a law maker. டிராபிக் எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு வருது அப்படின்னா there is a law maker. ஆனா இவ்வளவு ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு, யாருமே இதுக்கு பின்னால இல்ல அப்படின்னு சொன்னா there is no law maker சொன்னா நியாயமா?
இட்ஸ் நாட் ரீசனபிள். யூனோ ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் லா மேக்கர் இல்லை சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒழுங்காக நடந்துட்டு இருக்கு. டு வாட் எக்ஸ்டென்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளானட் இருக்கு இல்லையா, நம்ம எர்த் வந்து சூரியனை நோக்கி நம்ம ஆர்பிட்ல சுத்தின்னு இருக்கு. 0.0001 இன்ச் சூரியனை நோக்கி கிட்ட நவந்தது அப்படின்னா, ஆர்பிட்டை விட்டு கொஞ்சம் கிட்ட நவந்ததுன்னா நம்ம எல்லாம் மனித போண்டாயிடுவோம். அதே 0.0001 இன்ச் சூரியனுக்கு தூரமா நவந்தது அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிடுவோம். ஸோ இவ்வளோ பர்ஃபெக்டா மில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ், கேலக்சி, ஸ்டார்ஸ் அமேசிங்கா எங்கின்னு இருக்கு. ஆனா லா மேக்கரே கிடையாது அப்படின்னு சொன்னா நியாயமா? வில் see. ஸோ ஐன்ஸ்டைன் என்ன சொல்றார், there is a perfect brain behind all the natural physical laws. எல்லாத்துக்கு பின்னால ஒரு பர்ஃபெக்ட் பிரெயின். பிரெயின் அப்படின்னா மூளை அப்படிங்கிறது அந்தரத்தில் தொங்கின்னு இருக்காது இல்லையா. there should be a perfect person having a perfect brain. ஸோ அவரும் கடவுளை புரிஞ்சுக்கிட்டார், ஒத்துக்கிட்டார், ஏத்துக்கிட்டார். ஸோ now you are seeing on the right side you are seeing a Concorde plane, okay, fighter, air fighter. ஸோ அதை யாராவது உருவாக்கி இருக்கணுமா? டிசைன் பண்ணியிருக்கணுமா? ஆனா ஈகிள் என்ன சொல்றாங்க, there is no creator, there is no designer. So you see a submarine ship, அதை யாராவது டிசைன் பண்ணியிருக்கணும், உருவாக்கணும். ஆனா டால்ஃபின்ஸ் there is no designer, no creator. So you see the rose, அதை ஒரு பக்கம் பெயிண்ட் இருக்கு, ஸோ இன்னொரு பக்கம் ரியல் ரோஸ் இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க, பெயிண்டை யாராவது உருவாக்கி இருக்கணும், ஆனால் ரியல் ரோஸை யாரும் டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நியாயமா? you have to see. ஸோ இந்த உலகத்துக்கே வடிவமைப்பாளர், டிசைனர் யாரும் கிடையாது. ஸோ நியாயமா? we'll see. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சயின்டிஸ்ட், இன்னைக்கு டார்வின் தியரி, பிக் பேங் தியரி அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுக்கப்படலை, எஸ்பெஷலி டார்வின் தியரி. ஏன்னா டார்வின் தியரிக்கு அகெயின்ஸ்டா எத்தனையோ கொள்கைகள், எத்தனையோ எவிடன்சஸ் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எவிடன்சஸ். ஸோ தே ஆர் நாட் டீச்சிங் டார்வின் தியரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல மனிதர்கள் எங்கிருந்து வந்தாங்க கேட்டா, நம்ம தாத்தா வந்து குரங்கு அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி we were all descendants of great rishis in science. Okay, so this is what we are learning. So இன்னைக்கு பார்க்கலாம் intelligent designs. So icons of evolution, science or myth, science of intelligence, shattering the myths of Darwinism. எத்தனையோ நூற்றுக்கணக்கான சயின்டிஸ்ட் எப்படி கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத அவங்களுடைய சொந்த நாலேஜ்ல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கெல்வின் இஸ் another scientist who says if you think strong enough, கொஞ்சம் யோசித்தீங்கன்னா நார்மலா காமன் சென்ஸோட விஞ்ஞானத்தின் மூலமாக கடவுள் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு நீங்க ஏத்துப்பீங்க. ஸோ அப்படின்னு சொல்லி பல சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ ஓகே சார், விஞ்ஞானி, மிஸ்டர் விஞ்ஞானி, உலகம் எப்படி படைக்கப்பட்டது கேட்டா அவங்களுடைய ஆன்சர் என்ன? பை சான்ஸ், அதுவா படைக்கப்பட்டது. சரி சார், ஒரு உயிரை உருவாக்க முடியுமா? உயிர்னா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா, வாட் இஸ் their definition of life? Can anybody answer? According to science, what is their definition of life? உயிர்னா என்ன சார் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன்? What is life made out of? Life is composition of biomolecules. Okay, your name? Ponmanigan. Which department? Easy. Okay, Ponmanigan. Then okay, biomolecules. Apparam any other answers? Atoms. Okay. Energy. Moving things. Power. Okay. So according to science, see, இன்னைக்கு உயிர் அப்படிங்கிறது அவங்க சொல்ற மாதிரி பயோமாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ், பவர், எனர்ஜி ஏதோ ஒன்று. ஓகே, அதுல இருந்து தான் உருவாச்சு அப்படின்னா சயின்ஸ் உலகத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்காம இருக்கணும். அது என்ன? எக்ஸாக்ட்லி. வாட் இஸ் யுவர் நேம்? வருண். விச் டிபார்ட்மெண்ட்? ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். பெரியார் யூனிவர்சிட்டி, ஜிசி. ஓகே. ஸோ என்னது, என்ன நடக்காம இருக்கும்? என்னது, என்ன நடக்காம இருக்கும்? டெத், மரணமே இருக்கக்கூடாது. ஏன்? யாராவது இறந்துட்டாங்கன்னா ஓகே, 5 ரோட்ஸ்ல மித்ரா ஸ்கேன்ஸ் இருக்கு, சரவணன் ஸ்கேன்ஸ் இருக்கு, அரவிந்த் ஸ்கேன்ஸ் இருக்கு. ஒரு டெட் பாடியை ஸ்கேன் பண்ணுங்க, உள்ள என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்கு, நீங்க ஒரு உயிருள்ள உடம்பு ஸ்கேன் பண்ணுங்க, ஒரு செத்து போன பணத்தை ஸ்கேன் பண்ணுங்க, என்ன வாட் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு, ஓகே இவ்வளவு பொட்டாசியம், இவ்வளவு கால்சியம், லிவர் இல்ல, இது இல்ல, அது இல்ல, கண்டுபிடிங்க. we will pay you billions of dollars. எல்லாத்துக்கும் காசு தரோம், ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், நீங்க உயிரை திரும்ப கொண்டு வாங்களேன். சயின்ஸ்னா ப்ரூஃப் தானே.
ஸோ கடவுள் இல்லை, ஆத்மா இல்லை சொல்றீங்க. அப்போ ஒரு மரணத்தை நிறுத்துங்க, முடியுமா? ஏன் முடியாது? சயின்ஸ்னா ப்ரூஃப். ஸோ அவங்க சொல்றாங்க லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ சயின்ஸ்னா ப்ரூவ், கேன் யூ ப்ரூவ் இட் அப்படின்னு கேட்குறோம். ஸோ ஆனால் அதுக்கு ஆன்சர் கிடையாது இன்னி வரைக்கும். தெர் இஸ் நோ ஆன்சர். ஏன்னா எத்தனையோ பணக்காரங்க, ஈவன் நம்மளே மரணத்தை கண்டு பயப்படுறோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா உடனே டாக்டருக்கு என்ன சொல்றோம்? சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, காப்பாத்திடுங்க சார். எத்தனை பணக்காரங்க இருக்காங்க, they can spend crores of rupees. ஸோ ஏன் ஒரு மரணத்தை நிறுத்த முடியல? கடவுள் இல்லை, ஆத்மா இல்லை சொல்றீங்கல்ல. ஸோ உயிர் அப்படிங்கிறது கெமிக்கல்ஸ், மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ் தானே. யூ கேன் மேனுஃபேக்சர் இன் யுவர் laboratories. We will give you all the money, we will give you all raw materials. Body is made up of 5 elements, correct? Panchabhutas. What are the 5 elements? Earth, water, air, fire, ether. ஸோ எல்லாத்தையும் கொடுக்குறோம், என்ன வேணா எடுத்துக்கோங்க. கிரியேட் ஒன் அப்துல் கலாம், கிரியேட் ஒன் ஐன்ஸ்டைன், உருவாக்க முடியுமா? அப்புறம் லைஃப்னா என்ன? there is no answer சயின்ஸ்ல. they can give us smartphone, they can give us a projector, they can give us this, all the gadgets, but லைஃபுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ்க்கு அவங்க கிட்ட ஆன்சர் கிடையாது. So can a scientist create a mosquito in their labs? ஒரு கொசு அவங்களுடைய லேப்ல உருவாக்க முடியுமா? ஒரு முட்டையை உருவாக்க முடியுமா? முடியாது. சிக்கன் இஸ் a better scientist. அப்ப கோழி உன்னை விட ஒரு சிறந்த விஞ்ஞானி. ஏன் ஒரு கோழி முட்டையை உருவாக்க முடியும், உன்னால உருவாக்க முடியும்? ஷாக்கிங்கா இருக்கா? நீங்க பாத்தீங்களா? விஞ்ஞானி கோழி முட்டை போடுது, ஆனால் விஞ்ஞானி முட்டை போட முடியல. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். ஷாக்கிங், நோ? நான் அகெயின் ஐம் டெல்லிங், வி ஆர் நாட் அகெயின் சயின்ஸ், வி ஆர் நாட் அகெயின் சயின்டிஸ்ட். பட் எத்தனையோ பெரிய சயின்டிஸ்ட் கடவுளை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில தவறான சயின்டிஸ்ட், ஏத்திஸ்டிக் சயின்டிஸ்ட், சில தவறான கொள்கைகள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால ஒரு பெரிய தவறு சொசைட்டியில் நடக்குது. அது இன்னொரு 5 minutesல உங்களுக்கே தெரியும். அதனால தான் அதை பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ அவங்கள கேட்டா பதில், சார் லைஃபை ப்ரூவ் பண்ணுங்க சார் அப்படின்னா அவங்களுடைய பதில் இதுதான். என்னது? எதிர்காலத்தில், இதே தான் 200 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபியூச்சர் we will produce life, we will stop death. சேம் ஆன்சர் ஃபார் 200 years. ஸோ எங்களுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஓகே சார் இந்த ஃபியூச்சர் சரி, இன்னைக்கு ஒரு சின்ன புல்லை உருவாக்குங்க, ஒரு சின்ன பூ, ஒரு சின்ன கிராஸ், ஒரு புல்லை உருவாக்குங்க, நாளைக்கு நீங்க மனிதர்களை உருவாக்குங்க அப்படின்ட்டு நம்பலாம். ஆனா எல்லாத்தையும், ஒரு சின்ன புல்லை கூட இன்னைக்கு உங்களால உருவாக்க முடியாது, நாங்க மனுஷங்க எதிர்காலத்தில் உருவாக்கும் 200 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்களே, அது எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? உதாரணத்துக்கு 5 ரோட்ல ரிலையன்ஸ் மால், ஓகே. ஸோ யாரோ ஒருத்தர் அதை வாங்கணும்னு நினைக்கிறாரு. போய் பேசும்பொழுது 30 கோடி ரூபா சொல்றாங்க. ஸோ ஒருத்தர் என்ன பண்றான், ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 30 கோடிக்கு ஒரு செக் எழுதுறார். செக் எழுதிட்டு அந்த செக்குடைய டேட் பாருங்க, 1/1/2024. 30 கோடி கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லி இந்த செக் கொடுத்தா வாங்குவாங்களா? 1000 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் ஆயிடும் சார். நாட் பாசிபிள், கரெக்ட்? அதே தான் நாங்களும் சொல்றோம். 20 கோடி இன்னைக்கு கொடுத்துட்டு 10 கோடி நான் 10 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நியாயம் இருக்கு. இல்ல 10 கோடி நீ கொடுத்துட்டு அடுத்த மாசம் 10 கோடி தரேன், அடுத்த எல்லாமே நான் 1000 வருஷம் கழிச்சு சொன்னா அது எந்த பிச்சைக்காரன் கூட சொல்லுவான். நாளைக்கு ஏதோ ஒரு பிச்சைக்காரன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஐ ஆம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா மைக் போட்டு பேசலாம். வாட் இஸ் யூஸ்? இஸ் அ பெக்கர், அவ்வளவுதான். ஸோ சயின்ஸ் மீன்ஸ் ப்ரூஃப். வேர் இஸ் அ ப்ரூஃப்? தேர் இஸ் நோ ப்ரூஃப். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ஸோ இங்க பாருங்க, பேங்க் ஆஃப் சீட்டர்ஸ் அண்ட் சீட்டட், பப்ளிக் உடைய இன்னசென்ட் மணி, டாக்ஸ் கட்டுற மணியில ஆராய்ச்சி ஏமாத்தி மக்களை. ஸோ ஓகே, உங்களுக்கு இதுக்கு பேர் என்னன்னா போஸ்ட் டேட்டட் செக். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. சில அறவே காடுகள், ஹாஃப் பேக்ட் பீப்புள் சொல்லுவோம் இல்லையா, இல்ல சார் மனிதர்களை உருவாக்குறாங்க சார், உங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் தட்? ஸோ ஆனால் ஐ டோன்ட் நோ, மேபி யூ ஆர் நாட் சயின்டிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது நீங்களாம், யுவர் மெக்கானிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்கல். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் திஸ். ஆக்சுவலாக டெஸ்ட் டியூப் பேபி ஆர் தெர் இஸ் க்ளோனிங் சிஸ்டம், கரெக்ட்? க்ளோனிங் இஸ் தேர், டெஸ்ட் டியூப் இஸ் தேர். ஸோ உண்மையிலே க்ளோனிங் டெஸ்ட் டியூப்ல என்ன நடக்குது அப்படின்னா, தெர் இஸ் நோ கிரியேஷன் பட் ஒன்லி மேனிப்புலேஷன். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. உயிருள்ள அம்மால இருந்து ஓவம், உயிருள்ள அப்பால இருந்து ஸ்பெர்ம் எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்கியூபேட்டர்ல அதை ஜைகாட், அதை வளர்க்க விட்டு சில நாட்களுக்கு பிறகு அம்மாவுடைய வயிற்றை திரும்ப செலுத்தி ஒரு குழந்தை உருவாக்குது. இப்போ இது கிரியேஷனா இல்ல மேனிப்புலேஷனா? மேனிப்புலேஷன்.
இதே செத்து போன அம்மாலிருந்து நீ செல் எடுத்து, செத்து போன அப்பாலிருந்து செல் எடுத்து உயிரை உருவாக்கினா நீ உருவாக்கிட்ட அப்படின்னு ஒத்துக்கலாம். உயிருள்ள அம்மாலிருந்து ஒரு உயிருள்ள அணுவை எடுத்துட்டு, உயிருள்ள அப்பாலிருந்து ஒரு உயிரோட அணுவை எடுத்துட்டு உயிரை உருவாக்கிட்டு, உயிர் கெமிக்கல்ஸ்ல இருந்து வருது அப்படின்னு நீ சொல்ற. லைஃப் கம்ஸ் ஃப்ரம் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேரு டீச்சிங்கா சீட்டிங்கா? ஸோ சீட் பண்றவங்கள சீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது கரெக்டா? எஸ் ப்ளீஸ். வாட்ஸ் யூர் நேம்? ஹரிஷ். யா ப்ளீஸ். Okay, very good question. Thank you. I'll answer this. That's why I answered, மனுஷனா மேபி ஃபியூச்சர் சொல்லு. ஒரு சின்ன புல்லை இன்னைக்கு உருவாக்கு. What I'm saying, a blade of a grass you create today, then we'll accept tomorrow you will create a human. ஒரு சின்ன புல், ஒரு சின்ன பூ, ஒரு சின்ன செடி. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு I'll explain. ஓகே, இப்போ ஒரு செடி வளரணும்னா என்னெல்லாம் பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ்? சாயில், வாட்டர், சன்லைட், seed. Okay, who told? Okay, so these are all some basic things. Okay, north pole, northern hemisphere 6 மாசம் சூரிய வெளிச்சமே கிடையாது. ஒருத்தங்க செடி வளர்க்கணும்னு நினைக்கிறான், ஒரு மண் பானையில மண் போட்டு விதைச்சு தண்ணி ஊற்றி இயற்கையான சூரிய வெளிச்சத்துடைய சூடு இல்லாம செயற்கையா ஹை வோல்டேஜ் பல்பை வச்சு அதுல வர சூடுல அந்த செடி வளருது. ஸோ நான் உயிரை செயற்கையா வளர்த்துட்டேன் அப்படின்ட்டு அவன் சொன்னா அவன் என்ன கேள்வி கேட்கலாம்? இயற்கையான சூரியன் கிடையாது, நான் செயற்கையா வளர்த்துட்டேன் உயிரை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கேள்வி கேட்கலாம்? somebody told. என்ன கேள்வி கேட்கலாம்? ப்ளீஸ், என்ன கேள்வி கேட்கலாம்? அந்த சின்ன விதை எங்க இருந்தது? உயிரோட இருக்கிற இன்னொரு செடியில இருந்து தானே வந்தது. அந்த சின்ன விதையை உங்க லேப்ல கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ யூ கிரியேட்டட் லைஃப் அப்படிங்கிற கிரெடிட்டை கொடுக்கலாம். ஆனா சின்ன விதையை உயிருள்ள இன்னொரு செடியில இருந்து எடுத்தோம். அதே தான், உயிருள்ள அம்மால இருந்து உயிருள்ள அப்பால இருந்து செல் எடுத்து உயிரை உருவாக்கிட்டு உயிர் கெமிக்கல்ஸ் இருந்து வருது சொல்லலாம். இட்ஸ் சீட்டிங். தட்ஸ் வாட் இஸ் அவர் பாயிண்ட் இஸ். ஸோ டெஸ்ட் டியூப் இதெல்லாம் வெரி சிம்பிள். உயிர் அவங்களால உருவாக்க தெரிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு மரணத்தை நிறுத்திருப்பாங்க. வெரி சிம்பிள். மரணத்தை நிறுத்தல, தட் மீன்ஸ் உயிர்னா என்ன தெரியல, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஸோ அம்மாவுடைய வயிறு நேச்சுரல் டெஸ்ட் டியூப் ஏற்கனவே இருக்கு, பல கோடி வருடங்களா இது செயல்பாட்டில் இருக்கு. ஸோ வாட் இஸ் லைஃப்? பை சான்ஸ், லம்ப் ஆஃப் கெமிக்கல்ஸ், எவல்யூஷன், பிக் பேங், நோ கிரியேட்டர், நோ டிசைனர். ஹூ ஆம் ஐ? நான் யார்? ஸோ அதர் சோர்ஸ் மதம் அப்படின்னு சொன்னோம். சயின்ஸ்ல ஆன்சர் கிடையாது. ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல் ஆன்சர் இருக்கா சார்? நீங்க ஆத்மாவை காட்ட முடியுமா? உயிரை ப்ரூவ் பண்ண முடியுமா? கடவுளை காட்ட முடியுமா? மறுஜென்மம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? சரி, அவங்க கிட்ட சாட்சி இல்லை சொல்றாங்க. நீங்க கடவுளை காட்டுங்களேன், காட்டினா நாங்கள் ஏற்றுக்க போறோம். ஷோ மீ காட், ஷோ மீ சோல். வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி? ஸோ அவங்களுக்கு ப்ரூஃப் இல்லை சொல்றீங்க, யூ ப்ரூவ் இட். ஓகே, லெட்ஸ் see if there is any proof. Okay, so we will do a small research. Okay, is there any volunteer? Well, small research. You can come. Okay. So எல்லாரும் கவனமா பாருங்க. இவருடைய ஆத்மா 10 செகண்ட் வெளில வந்துட்டு போயிடும். ஓகே, வெரி குட். சி, இந்த லேப்ல எல்லாம் நம்ம இந்த கரப்பாம்பூச்சி தவளை எல்லாம் வெட்டுவோம் பார்த்தீங்களா? அப்பாவி கரப்பாம்பூச்சிகள், அப்பாவி தவளைகள் வெட்டி இன்டெஸ்டைன் படிப்போம், அது படிப்போம். ஸோ யாரையாச்சும் ஒருத்தரை வெட்டினா தான் 4 பேர் படிக்க முடியும். அவங்களுடைய நாலேஜ். ஸோ 4 பேருக்கு நம்மளால ஞானம் வந்தா எதிர்காலம் நம்மளை பாராட்டும். நானே இருக்க மாட்டேன் சார், எதிர்காலத்துல பாராட்டி என்ன சார்? டோன்ட் வரி, சிம்பிள் கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன், என்ன பதில் சொல்றாரு பார்க்கலாம். ஸோ யா, ஃபோன் வித் யூ. ஷோ, கீப் இன் யூர் ஹேண்ட், கையில் வச்சுக்கோ. ஸோ ஓகே, வாட் இஸ் திஸ் கேட்டா answer in the mic. Okay, hello. Okay, so what is this? Keta enna solveenga? Okay, what is this? What is this? Okay, what is this?
elbow. Okay. What is this entire structure? Okay. இந்த போனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? பாமோட கான்டாக்ட்ல இருக்கு. ஓகே. ஏதாவது தொடர்பு இருக்கா? எனி ரிலேஷன்ஷிப்? இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் திஸ் phone? What is this? Pant. இதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல, போட்டுட்டு இருக்கீங்க தெரியுது. அதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கா? என்ன இருக்கு? என்ன தொடர்பு? டு கவர், மானத்தை காப்பாத்திக்கிறது. இல்ல, எதுக்கு போடுறீங்க கேட்கல. அதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா? என்ன தொடர்பு? ஓகே, இட்ஸ் a simple question. யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? What is the relationship between him and this pant? Yes. Very simple. So, இது ஏதோ ஜோக் கிடையாது. It's a very deep philosophical point. இவருக்கும் what answer you give? Owner. Is the owner. Relationship என்னன்னா is the owner of the pant. So, this is your phone? Okay. So, இப்போ ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, so when I asked him இது என்னது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்? This is my phone அப்படின்னு சொன்னார். My shirt, my pant, my hand, my body. I hand சொன்னாரா? I watch சொன்னாரா? I shirt சொன்னாரா? I shirt இல்ல, நான் சட்டை கிடையாது, என்னுடைய சட்டை, என்னுடைய போன், என்னுடைய பேண்ட், என்னுடைய கை, என்னுடைய உடல். ஸோ என்னுடைய போன் அப்படின்ட்டு அவர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? அவர் வேறு, போன் வேறு, அவர் போனுடைய ஓனர், சொந்தக்காரர். அதுதான் ரிலேஷன்ஷிப். ஓகே. என்னுடைய சட்டை அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? சட்டை அப்படிங்கிறது வேற பொருள், அவர் வேற பொருள், அவர் சட்டையினுடைய ஓனர், சொந்தக்காரர். அதே மாதிரி என்னுடைய பேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேண்ட் வேற, அவர் வேற, அவர் பேண்டுடைய சொந்தக்காரர். அதே மாதிரி என்னுடைய கை அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? கை வேறு, அவர் வேறு, அவர் கையினுடைய ஓனர், சொந்தக்காரர். சிமிலர்லி என்னுடைய உடல் சொல்லும் பொழுது நான் வேறு, உடல் வேறு. Who is he? He is the owner of the body. இந்த உடலுடைய சொந்தக்காரர். So who am I? Who are you? So who is that owner? You are the owner. Okay, we will see. Thank you. Thank you. So you see, this process is called intuition or self-analysis. Okay. So can everyone stand for a minute? ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா? So please touch your head. Touch your shirt. Touch your hand. Touch your leg. Touch your nose. Touch yourself. Where are you? எங்க தொடுவீங்க? So where are you? Who are you? Touch yourself na, then you are searching. So who am I? This is a very big question. என்ன சார் நான் யார், இதுல என்ன சார் இருக்கு நீங்க நினைக்கலாம். But actually it's a very very important philosophy. So we will do one research, yoga step. We will make you realize body or soul அப்படிங்கிற ஒரு விஷயம். Okay. So just raise your hands. Okay. Bend forward. Bend forward. Right leg front. Okay. Stand. Take it easy. Okay, now அப்படியே உட்காருங்க ஒரு நிமிஷம். Just sit down. You see, I had a friend in University of Illinois, அமெரிக்கால இல்லினாய்ஸ்ல ஒரு யூனிவர்சிட்டி. அங்க பிஹெச்டி ஒரு சயின்டிஸ்ட் கீழே பண்ணார். ஸோ அவர் என்ன பண்ணார், உடல்ல இருக்கிற எல்லா கெமிக்கல்ஸுடைய வேல்யூ எல்லாம் எடுத்து உயிரினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 230 ரூபா, 230 ரூபா ஹோல்சேல் பிரைஸ், ரீட்டைல் கிடையாது. ஸோ உயிரில் இருக்கிற எல்லா கெமிக்கல்ஸுடைய ஹோல்சேல் பிரைஸ் போட்டு உயிர்னா 230 ரூபா சொல்லி ஒரு பிஹெச்டி தியரியை உருவாக்கினார். ஸோ அந்த பையன் இந்தியாவுக்கு வந்துட்டு, என் ஃப்ரெண்டு தான், அவங்க அம்மா கேரளால இருந்து சென்னைக்கு பென்ஸ் காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ கூப்பிட்டு வரும்பொழுது ஹெவி ஆக்சிடெண்ட், அம்மாவுடைய உயிர் பிரிய போகுது. ஆனால் திடீர்னு
பையனுக்கு ஒரு டவுட், அம்மாவுடைய மதிப்பு 230 ரூபா, பென்ஸ்காரனுடைய மதிப்பு பல லட்சம் ரூபா. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான், அப்பா அம்மாவை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டுமா, பென்ஸ்காரன் முதல்ல மெக்கானிக் ஷாப் கூட்டு போட்டுமா? சயின்டிஸ்ட், பிஹெச்டி. அடுத்த தடவை அப்பாவை பார்த்தான்னா அவனுடைய 230 ரூபாவும் போயிடலாம். லேப்ல ஏதாவது 230 ரூபா மதிப்புள்ள கெமிக்கல்ஸ் உடஞ்சிருச்சுன்னா ஒப்பாரி வச்சுட்டு அழுதுட்டு இருப்போமா? ஸோ இஸ் லைஃப் ஒர்த் ஒன்லி 230 rupees? லைஃப்னா வெறும் 230 ரூபாயா? ஒருத்தருடைய அப்பா இறந்துட்டார் அப்படின்னா அப்பா போயிட்டாரே அழுகுறாங்க. அதே தான் எல்லா லாங்குவேஜ்லையும். ஃபாதர் இஸ் கான், நைனா போய் சேரு. அப்பா அங்கதான் படுத்துட்டு இருக்கார். யாரு போயிட்டா? நல்லா கவனிங்கப்பா. பகவத்கீதை ஆத்மா சொல்லுது, பைபிள் சொல்லுது, குரான் சொல்லுது, நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லலை. நீங்களாதான் ஆத்மான்ற பதில் சொன்னீங்க. ஓகே, ஸோ எது உண்மையான சயின்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா யோசிங்க. அப்பா அங்கதான் படுத்துட்டு இருக்கார், ஆனா அப்பா போயிட்டாரே அழுகுறான். யாரு போயிட்டா? ஆத்மா போயிருச்சு. அப்ப அப்பான்றது அந்த ஆத்மாவா உடலா? அப்பான்றது ஆத்மா உடலா? இவர் ஆத்மா சொல்றாரு. ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா அப்ப பாதி தான் அழுவணும். அப்ப போயிட்டாரு, ஃபுல்லா அழுவக்கூடாது. பாதி இருக்குல்ல, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியதுதான். டெய்லி 3 தடவை ஷேக் ஹேண்ட், காலையில, பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட். நோ, ஃபாதர் இஸ் கான். அப்பா போயிட்டாருன்னா போயிட்டார் 100%. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பான்றது அந்த ஆத்மா உடல் கிடையாது. ஆனா துரதிருஷ்டவசமா ஒவ்வொரு தடவையும் அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிடும் பொழுது இந்த உடல் தான் அப்பா நினைச்சு கூப்பிடுறோமா, இல்ல உடலுக்குள்ள இருக்க அந்த ஆத்மா நினைக்கிறோமா? இது உடல் தான் அப்பா, இந்த உடல் தான் அம்மா, நான் தான் இந்த உடல் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, கீதை என்ன சொல்றதுன்னா, உண்மையான அப்பா யார் அப்படின்ட்டு பார்க்கவே இல்லை, உண்மையான அம்மா யார் தெரியல, நான் யார் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நாலேஜ் கூட இல்லாம நம்ம லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லி கீதை சொல்றது. பார்க்கலாம். வாட் இஸ் த யூஸ்? இஸ் இட் ஜஸ்ட் லாஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ்? ஹூ இஸ் கான்? இட்ஸ் அ காமன் சென்ஸ். கீதை சொல்லுது, ஸ்லோகன் சொல்லி நம்புப்பா, ஆத்மா சொல்லல, பொது அறிவு. ஸோ ப்ளீஸ் நாய்ஸ் கேர்ஃபுல். எஸ், ப்ராசஸ் அது கரெக்ட். ஸோ என்ன ப்ராசஸ்? அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு வைங்க சொல்றேன். மறுபடியும் ஆரம்பிச்சு வைங்க அந்த ப்ராசஸ். அதுதான் எங்களுடைய கொஸ்டின். யூ ஸ்டாப் டெத். நீங்க ஆத்மா இல்ல கடவுள் இல்ல சொல்லும்போது ப்ராசஸ்னா அந்த ப்ராசஸ் ஏன் நின்றுச்சு? வை? ஓகே, ஆப்ஷன். பட் எங்க கொஸ்டின் என்னன்னா, ஏன் நின்றுடுச்சு? அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஆன்சர் சொல்ல தெரியலன்னா எங்க ஆன்சர் இருக்கோ அதை கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்றோம். வில் கம் பேக். குட் பாயிண்ட், குட் பாயிண்ட். யுவர் நேம்? Megarshan. Okay, very good, good point. So now you are seeing a picture. It's a life cycle, okay, of one person, different stages: childhood, youth, old age. நீங்கெல்லாம் சின்ன வயசுல போட்டோஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. உடம்பு வேற மாதிரி இருக்கும் உங்களுடைய உடல். இப்போ உங்களுடைய உடல் வேற மாதிரி இருக்கு. ஒரு 20-30 வருஷம் ஆச்சு அப்படின்னா your body will be different. உடல் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க அதே நபரா வேற நபரா? ஆர் யூ சேம் மேகதர்ஷன் ஆர் டிஃபரெண்ட் மேகதர்ஷன்? யுவர் சேம் பர்சன் ஆர் டிஃபரெண்ட் பர்சன்? You are same person, you are not different person. So body is changing, but I am not changing. யாரோ ஒருத்தர் laws of conservation of energy சொன்னார். What is that theory defines? Energy is neither created nor destroyed, but transformed from one form to another form. So life is also energy, neither created nor destroyed, but transformed from one form to another form. ஸோ கீதையுடைய ஃபர்ஸ்ட் லெசனே என்னன்னா, நம்மளுக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்லுது. மரணமே கிடையாது நம்மளுக்கு. ஆத்மா நித்தியமானது, நம்ம தான் அந்த ஆத்மா அப்படின்னு கீதை சொல்லுது. நம்மளுக்கு அழிவே கிடையாது சொல்றது கீதை. வில் கம் பேக் டு இட். ஸோ சேம் திங், லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செக்ஸ். ஆக்சுவலா நீங்க க்ரோயிங், சார் எப்படி சார் உடல் மாறுது? கிடையாது சார், உடல் வளருது சார் அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்ன சார் மாறுதுங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா சயின்ஸ் பிரகாரம் இன்னைக்கு பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஒவ்வொரு செகண்டும் ஒன் ஆர் தி அதர் செல், ஏதோ ஒன்னோ இல்லை 2 செல்லோ மரணம் அடைஞ்சு புது செல் பிறக்குது நம்ம உடலுக்குள்ள. 7 வருடத்திற்கு ஒரு முறை உடல்ல இருக்கிற லட்சக்கணக்கான செல்களும் புதுப்பிக்கப்படுது. அப்படின்னா என்ன சயின்ஸ் சொல்லுதுன்னா, 7 வருடத்திற்கு ஒரு முறை புது உடம்பு சொல்லுது சயின்ஸ். இட் இஸ் நாட் சிம்பிளி க்ரோயிங், இட் இஸ் சேஞ்சிங் அப்படின்னு சயின்ஸ் சொல்றது. ஸோ அதுதான் கீதையும் சொல்லுது. பாடி இஸ் சேஞ்சிங் பட் ஐ எம் நாட் சேஞ்சிங். நான் மாறாத ஒரு நபர்,
சின்ன வயசுல வேற உடம்பு, இப்ப வேற உடம்பு, பெரிதானா வேற உடம்பு. ஆனா நான் மாறுற அதே நபர் தான். ஸோ மாறாத, ஐ எம் சம்திங் விச் இஸ் நாட் சேஞ்சிங். மாறாத ஏதோ ஒரு நபர். ஸோ ஹூ இஸ் தட் அன்சேஞ்சபிள்? மாறாத ஒரு நபர், அந்த ஓனர். ஹூ இஸ் தட் ஓனர்? ஹூ இஸ் தட் பர்சன்? வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பாடி இஸ் சேஞ்சிங் பட் பர்சன் ரிமைன்ஸ் த சேம். சரி, இதெல்லாம் ஓகே சார், ஒரு ஆத்மாவை காட்டிட்டீங்கன்னா போதுமே சார், ஏன் சார் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்? சிம்பிளி ஷோ அண்ட் சொல். ஓகே, இப்போ இந்த படத்தை பார்க்குறீங்க, இது டே டைமா நைட் டைமா? வேற ஆன்சர் எதுவும் ஆப்ஷன் இல்லை, ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். டே டைம் ஆர் நைட் டைம்? டே டைம் சொல்றாங்க. ஸோ சூரியனை பார்க்க முடியுதா? எப்படி டே டைம் சொல்றீங்க? சூரியனே இல்லை, ஆனால் ஏன் டே டைம் சொல்றீங்க? யூ cannot see the sun, but presence of light. சூரியன் இல்லைன்னாலும் சூரியன் இருக்கிறதுக்கான அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால அது டே டைம் சொல்றோம். அதே மாதிரி எத்தனையோ விஷயம் நம்ம பார்ப்பது கிடையாது, பார்க்கறது கிடையாது. ஜிசி ஸ்டூடெண்ட்ஸ் சேலத்திலே வெரி குட் காலேஜ். கேன் எனி ஒன் ஆஃப் யூ ஷோ யுவர் இன்டெலிஜென்ஸ்? யாராவது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை புத்தியை காட்ட முடியுமா? ஒருத்தர் கூட இல்லையா? ஷோ யுவர் இன்டெலிஜென்ஸ். பார்த்தாதான், சீயிங் இஸ் பிலீவிங் கிடையாது. எத்தனையோ விஷயம் பார்க்கறது கிடையாது, ஆனால் நம்புறோம். உதாரணத்துக்கு கொரோனா வைரஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கையிலேயே எத்தனையோ பாக்டீரியாஸ் இருக்கலாம். நான் பார்க்கல, நம்ப மாட்டேன்னு சொல்லலாமா? பார்க்கணும், அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறையை கையாண்டா உனக்கும் இதுல பாக்டீரியா இருக்குன்றது தெரியும். லேப் போகணும், லேப்ல ஒரு லெபரட்டரி, அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா அதுல வைரஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்? அதே மாதிரி எக்ஸ்ரேஸ் இருக்கு, வைரேஸ் இருக்கு, காமா ரேஸ், சோ மெனி திங்ஸ் வி டோன்ட் see. எத்தனையோ விஷயம் பார்க்கறது கிடையாது, ஆனா ஏத்துக்கிறோம். ஏன்? அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அதே மாதிரி ஆத்மாவை பார்க்க முடியுமா அப்படின்னா, தூரமா இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் நம்மளால பார்க்க, இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ விஷயங்களே பார்க்கறது இல்லை, ஆனா அறிகுறிகளை வச்சு ஏத்துக்கிறோம். அதே மாதிரி ஆத்மா அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப நுணுக்கமான ஒரு ஆன்மீக பொறி. அதை பார்ப்பது அப்படிங்கிற இந்த கண்களால பார்க்க முடியுமான்னா முடியாது. ஆனா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ்னா, பை இட் சிம்டம்ஸ். அதோட டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்னா என்ன? உணர்வு. உணர்வு. இப்போ இங்க தொட்டா நம்மளுக்கு உணர்வு இருக்கு, இங்க தொட்டா உணர்வு இருக்கு, இங்க காலில் தொட்டா உணர்வு இருக்கு. ஸோ அந்த உணர்வு அப்படிங்கிறது தான் உயிர் இருக்கிறதுக்கான அறிகுறி. ஒரு செத்து போன பணத்துக்கு உணர்வு கிடையாது. ஓகே, ஸோ உணர்வு அப்படிங்கிறது நீங்க யூ கேன் சே திங்கிங், வில்லிங், ஃபீலிங், அவேர்னஸ், டிசையர்ஸ். சி, இது ஒரு ஜடம், லேப்டாப் ஒரு ஜடம், மைக் ஒரு ஜடம், டிவி ஒரு ஜடம். ஆனா இதுல ஆத்மா கிடையாது, அதனால இது ஒரு ஜடம். ஓகே, நம்ம ஒரு உயிர் வழியே நம்மளுக்கு ஆசை இருக்கு, பேசுறோம், செய்யறோம், சிரிக்கிறோம். ஒரு ரோபோ இருக்கு, பட் ரோபோக்கு ஆத்மா இருக்கா இல்லையா? there is no life. கரெக்ட்? ரோபோக்கு உயிர் கிடையாது, ஆனா அது பேசலாம், செய்யலாம், சிரிக்கலாம், உயிர் கிடையாது, அது ஆத்மா கிடையாது. ஆனா நம்மளுக்கு உணர்வு இருக்கு. ஒரு ரோபோக்கு பேசலாம், ஆனா உணர்வு இருக்கா? ஆசைகள் இருக்கா? கிடையாது. ஓகே, சோ எங்கெல்லாம் wherever you see the presence of consciousness, ஒரு செடி வளருது, அதுக்கு உணர்ச்சி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிபிக்கா. எங்கெல்லாம் விலங்குகளுக்கு உணர்வு இருக்கா? ஆசைகள் இருக்கா? வளர்ச்சி இருக்கா? ஏன்? ஆத்மா இருக்கு. எங்கெல்லாம் இது நடக்குதோ அங்க ஆத்மா இருக்கு, அதனாலதான் அது நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பாடி அப்பியர்ஸ் டு பி அலைவ், பட் தட் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் சோல். ஓகே, இந்த உடல் உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா ஆத்மா இருக்கிறதுனால. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இட்ஸ் a new subject for you. It will take time. So what is this? ரேசர் கார். ஒரு ரேசர் கார் நல்லா ஓடணும்னா இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பொருள் என்ன? இன்ஜின், அப்புறம் டயர், பிரேக், டிரைவர். எஸ், டிரைவர் இஸ் a very important question. சரி, அப்புறம் இன்ஜின் இல்லைன்னா டிரைவர் என்ன பண்ணுவார்? நடராஜர் சர்வீஸ். ஓகே, சி, வெரி சிம்பிள் கொஸ்டின். டிரைவர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஏன் டிரைவர் இருக்கார், இன்ஜின் இல்ல, டயர் இல்ல, ஃபியூவல் இல்ல, சாவி இல்ல அப்படின்னா டிரைவர் போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். ஆனா எல்லாமே இருக்கு, டிரைவர் இல்ல, இல்லைன்னா அதை ஆப்ரேட் பண்றதுக்கு உயிர் வாழி இல்ல, ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ண உயிர் இல்லை அப்படின்னா there is no use. இது காரோட யூஸ். அதே மாதிரி இந்த உடல் இஸ் கம்பேர்ட் டு தி கார், த டிரைவர் இன்சைட் த பாடி இஸ் கம்பேர்ட் டு தி. இது என்ன சொல்றதுன்னா, இந்த உடல் வந்து ஒரு இயந்திரம், ஒரு மிஷின். உள்ள இருக்கிற டிரைவர் இஸ் கம்பேர்ட் டு தி சோல். ஸோ டிரைவர் அப்படின்னா ஆத்மா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஓகே, தட் வி ஹேவ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ உங்களில் சிலர் நீங்க யார் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? இப்போ
ஐ எம் ஆஸ்கிங் யூ ஹூ ஆர் யூ, என்ன பதில் சொல்வீங்க? பேர் சொல்வீங்க. ஓகே, ஐ எம் ஆஸ்கிங் யூ ஹூ ஆர் யூ, வாட் யூ வில் ஆன்சர்? சோல். ஓகே, ரிஷிகள் இருக்காங்க ஜிசியில். ஸோ உங்களை கேட்குற ஹூ ஆர் யூ, என்ன பதில் சொல்வீங்க? பேர் சொல்லுவீங்க. வேற யாருக்காவது ஏதாவது பதில்? ஜிசியில் ஏதாவது கடவுள் இருக்காங்களா? எனி காட் லாய்டரிங்? நோ. ஸோ ஆக்சுவலாக யூ சி, நீங்கள் நினைக்கிறீங்க சிம்பிள், ஆனால் சிம்பிள் கிடையாது இந்த கொஸ்டின். இப்போ பேர் சொல்றீங்க, நீங்கள் யார் சொன்னா, வாட்ஸ் யுவர் நேம்? சந்தீப், ரைட்? சந்தீப் என்ற பேர் பிறந்த அடுத்த செகண்டே வச்சுட்டாங்களா? கொஞ்ச நாள் நாமகரணம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, 10 நாளோ 2 வாரமோ கழிச்சு பேர் வைப்பாங்க. ஸோ பேர் வைக்கிறதுக்கு முன்னால நீங்க வேற நபரா? அதே நபர் தானே. ஸோ அப்ப நீங்க சந்தீப் கிடையாது. பேர் வைக்கிறதுக்கு முன்னால நீங்க வேற நபர் கிடையாது இல்ல, அதே நபர் தானே. அப்ப நீங்க சந்தீப் கிடையாது. இப்ப பேர் மாத்திட்டீங்கன்னா நீங்க வேற மனுஷனா? ஸோ பேர் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி, அவ்வளோதான், தவிர நம்ம சந்தீப் கிடையாது. ஸோ ஹூ ஆம் ஐ? திஸ் நேம் ரெஃபர்ஸ் டு த பாடி, நாட் டு த சோல். இந்த பேர்ன்றது இந்த உடலை குறிக்குது. ஸோ யாராவது மதத்தில் பைத்தியக்காரனா இருந்தா ஹூ ஆர் யூ கேட்டா என்ன சொல்லுவான்? ஐ எம் எ ஹிந்து, ஐ எம் எ கிறிஸ்டியன், ஐ எம் எ முஸ்லீம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தா அவனை ஹூ ஆர் யூ கேட்டா என்ன சொல்லுவான்? ஐ எம் கிரிக்கெட்டர், ஐ எம் ஃபுட்பால் பிளேயர், அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் வில் ஐடென்டிஃபை. பட் ஆனால் ரியலி உண்மையிலே ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டெசிக்னேஷன்ஸ், அவ்வளோதான். இந்த உடலுடைய ஒரு ஐடென்டிட்டியை தவிர நம்ம அது கிடையாது. இப்போ எத்தனையோ கார் இருக்கு, ஓகே, ஹைவேஸ்ல போயிட்டு ஒரு கார் வருது, அந்த காரை நிறுத்திட்டு டிரைவர் கிட்ட ஹூ ஆர் யூ சார்? ஐ எம் ஆடி, ஐ எம் BMW, ஐ எம் டாடா சுமோ. சிரிக்கிறீங்களா? நீ யாரு கேட்டா உன்னை பத்தி சொல்லாம நீ ஓட்டிட்டு இருக்கிற வண்டியை பார்த்து வண்டியோட பேர் சொல்றியடா அப்படின்னு சிரிக்கிறோம். அதே தான் நம்மளும் பண்றோம். நீங்க யார் அப்படின்னு கேட்டா நம்மளை பத்தி சொல்லாம நம்ம பயணம் செய்துட்டு இருக்கிற இந்த வண்டியுடைய பேரை சொல்றோம். உண்மை தெரிஞ்சவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. We will see. Hey, you didn't put. Where is that? Where is that? Okay, so Bollywood, Gollywood, Tollywood. Okay, there are so many woods. Okay, now who is she? Aishwarya, Miss Universe, Beauty Queen. Okay, உங்கள யாருக்காச்சும் அவங்கள பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைச்சதை வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? தூங்கிட்டு இருந்தாலும் எழுந்துட்டான், முதலே காட்டியிருக்கலாம். ஒரு ஆட்டோகிராஃப். ஓகே, நவ் ஷீ இஸ் மிஸ் ஓல்டு, பட் ஓகே நம்ம ஸ்லைடுக்காக வச்சுக்கலாங்க. மிஸ் யூனிவர்ஸ், பியூட்டி குவீன். ஒரு ஆட்டோகிராஃப், செல்ஃபி, ஃபோட்டோகிராஃப், டிஸ்பிளே ப்ரொஃபைலில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, நீங்கள் போய் பார்க்க போறீங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னால், தூரத்தில் பார்க்குறீங்க, போறீங்க. ஆனால் 2 செகண்ட்ஸ்க்கு முன்னால் ஷீ கெட்ஸ் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஷீ டைஸ். ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஸோ ஒன்றும் ஆகலை, நம்ம ஸ்லைட்ஸ் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் போயிட்டு மேடம் மேடம் ஒரே தடவை சிரிச்சுட்டு செத்து போயிடுங்க மேடம், ஒரே ஃபோட்டோகிராஃப் மேடம். சேம் ஐஸ்வர்யா ராய், அதே உலக அழகி படுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. ஏன் இப்போ கிட்ட போக மாட்டோம்? வாட் இஸ் டிஃபரன்ஸ்? வாட் இஸ் டிஃபரன்ஸ்? கெமிக்கல்ஸ் ஆர் தி சேம். அதே உடல் தான், அதே பியூட்டி குவீன். வை வி டோன்ட் கோ? எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில், மத்தியானம், சாயங்காலம் 3 தடவை ஷேக் ஹேண்ட் கொடுங்க. ஐஸ்வர்யாவோட அம்மா உதாரணத்துக்கு ஐஸ்வர்யா இறந்துட்டாங்கன்னா, அன்னைக்கு அவங்க வீட்டில் பணம் இருக்கு அப்படின்னா, ஐஸ்வர்யாவோட பணம், அம்மா தனியாக அந்த பணத்தோட படுக்கணும் அப்படிங்கிற நிலை வந்ததுன்னா படுக்க முடியுமா ஒரு பணத்தோட? என் பொண்ணு தானே, அதே பியூட்டி குவீன், அதே உலக அழகி, ஒரு பணத்தோட தனியாக படுக்க பேய். சேம் கெமிக்கல்ஸ். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. யார் இப்போ செல்ஃபி எடுப்பா? யார் ஃபோட்டோகிராஃப் வாங்குவா? யார் ஆட்டோகிராஃப் வாங்குவா? ஸோ வாட் இஸ் மிஸ்ஸிங்?
அப்படின்னா அட்ராக்ஷன் அப்படிங்கிறது பாடிக்கா சோலுக்கா? சோல் இல்லை அப்படின்னா there is no attraction. யாரு தெரியுமா செத்து போன உடல் யாரை கவரும்? டெட் பாடி. who gets attracted to dead body? animals, bacteria, vultures, eagles. so all these animals இதுங்க தான் செத்து போன உடலுக்கு மேல அட்ராக்ஷன் வரும். ஸோ இன்னைக்கு we think this body is real. இதுதான் நான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா கம்ப்ளீட்லி கீதா says it's wrong identification, wrong. என்ன சார் சொல்றீங்க? will come back. okay, சயின்ஸ்னா ப்ரூஃப் சொன்னீங்கல்ல. so no feelings, no desires, no thinking, no movement, no consciousness, same body but soul is gone. okay, so now what is this? So now we can go back to that. So what is this? What happens after death? okay, மரணத்துக்கு பிறகு என்ன ஆகும்? ஸோ சேம் எக்ஸாம்பிள். இன்னைக்கு சயின்ஸ்ல ஆன்சர் இல்லை, நான் பண்றேன் ஆன்சர். கீதை சொல்லுது ஆன்சர். ஓகே, வேதங்கள் சொல்றது. அதே கார், அதே டிரைவர், ஒருத்தர் கார் ஓட்டின்னு இருக்கார். அந்த காருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அவர் இன்னொரு கார் வாங்கணும். இன்னொரு கார் வாங்கணும்னா என்ன தேவை? காசு. பேங்க்ல எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கோ, நல்லா நிறைய பேலன்ஸ் இருந்தால் நல்ல கார், ரொம்ப கம்மியாக பேலன்ஸ் சீப்பான கார். அதே மாதிரி இந்த உடல்ல இந்த ஆத்மா பயணம் செய்துட்டு இருக்கு. இந்த உடலுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, மரணம் வருது. இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு வெஹிக்கிள், இன்னொரு வண்டி தேவை பயணம் செய்வதற்கு. இன்னொரு வண்டி வாங்கணும்னா என்ன தேவை? யார் சொன்னா? என்ன பேர்? சதீஷ்குமார். என்ன வேணும்? ஐசிஐசிஐ பேங்க் பேலன்ஸ், எமராஜர், பிக்சட் டெபாசிட் நிறைய வச்சிருக்காண்டா இவன், நல்ல உடம்பு கொடுத்துட்றா, நல்ல கார் கொடுத்துரு இவனுக்கு. இந்து பேப்பர் தினத்தந்தியில ஃப்ரண்ட் பேஜ்ல கலர் படம் போட்டிருக்காங்க. இறைவன் அடி சேர்ந்து விட்டார். பணக்காரனா இருப்பான் போல இருக்கு. போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க ஊர்ல. நல்ல உடம்பு, சொர்க்கத்துக்கு அமிச்சிரு. அடுத்த உடம்பு வேணும்னா என்ன வண்டி வேணும்? என்ன வேணும்? கிரெடிட் டெபிட். பேங்க்ல எப்படி கிரெடிட் டெபிட் இருக்கோ அதே மாதிரி புண்ணியம் பாவம். வெரி சிம்பிள் லாஜிக். எங்க சார் இதுல நம்பிக்கை, மித் சொன்னீங்க. ரிலிஜன்னா மித், மைத்தாலஜி. மைத்தாலஜினா என்ன? மூட நம்பிக்கை. அதுதான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. சயின்ஸ் மீன்ஸ் பிலீஃப், சயின்ஸ் மீன்ஸ் ரீசன், சயின்ஸ் மீன்ஸ் ப்ரூஃப். பட் ரிலிஜன், கீதை, வேதங்கள்லாம் மித், மைத்தாலஜி. வேர் இஸ் த ப்ரூஃப்? தெர் இஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், ஏரோநாட்டிக்கல், சிவில், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், மெட்டலஜி. விச் டிபார்ட்மெண்ட் இஸ் டீச்சிங் அபவுட் த சோல்? எந்த டிபார்ட்மெண்ட், எந்த யூனிவர்சிட்டியில சொல்லி தராங்க? we are trying to understand soul is such an important thing. ஆத்மா அவ்வளவு முக்கியமான விஷயம். என்ன சார் யூஸ் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா, what will happen is, அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு டிரைவர், ஒரு கார், ஒரு பணக்காரன் BMW கார் வச்சுட்டு இருக்கான். ஓகே, பணக்காரன் டெய்லி 10,000 ரூபாய் செலவு பண்றான் காரினுடைய மெயின்டெனன்ஸ்க்காக. ஓகே, டெய்லி 10,000 ரூபாய் செலவு பண்றான். காரை பாலிஷ் பண்றான், கோல்டு சில்வர்ல டிசைன் பண்றான். 10,000 ரூபாய் செலவு டெய்லி கார் மெயின்டெனன்ஸ்க்கு. பட் டிரைவருக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறான். we are coming to the final slide. in 2 minutesல உங்களுக்கு புரியும் ஏன் இதெல்லாம் பேசணும்னு சொல்லி. டிரைவருக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறான். அப்ப என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். நீ காருக்கு 10,000 செலவு, டிரைவர் சாப்பிடாம வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட். அதே தான் லைஃப்ல எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உடல் அப்படிங்கிறது இட்ஸ் a கார். ஓகே, இந்த காரை நல்லா பாத்துக்கிறோம். 24 மணி நேரம், ஒரு நாள்ல 24 மணி நேரமும் இந்த காருடைய மெயின்டெனன்ஸை நல்லா பண்றோம். சாப்பிடுறது எதுக்கு? உடலுக்காக. தூங்குறது எதுக்கு? உடலுக்காக. படிக்கிறது எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு. காசு எதுக்கு? மறுபடியும் உடலுடைய திருப்திக்காக, உடலுடைய சுகத்துக்காக. ஸோ சாப்பிடுறது, தூங்குறது, படிக்கிறது, வேலை செய்யறது எல்லாமே உடலுக்காக. கார் மெயின்டெனன்ஸ், பாடி மெயின்டெனன்ஸ் நல்லா பண்றோமே தவிர, டிரைவர், த சோல், அதுக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. there is no maintenance. அப்ப எப்படி சார் சந்தோஷமா இருக்க முடியும்? ஐ am having such a big degree, எனக்கு பணம் இருக்கு, சொத்து இருக்கு, அந்தஸ்து இருக்கு, என் கார் சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, ஆனா I am not happy. ஆத்மா is not happy. ஆத்மாவை பார்த்துக்கல. see, it's only physical level, but there are higher levels. intellectual level, emotional level, subtle elements, gross, இது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். okay, physical level is intellectual level, emotional level and spiritual level. there are higher levels which we have to satisfy in the life. வாழ்க்கையில மற்ற விஷயங்களை திருப்தி பண்ணணும். வெறும் உடல் 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 மட்டுமே வாழ்க்கை கிடையாது. மனசுன்ட்டு ஒன்று இருக்கு. மனசுக்கு என்ன பண்றோம்? ஒண்ணுமே பண்றது கிடையாது. we are not doing anything for mind. so where is the meditation? where is the yoga? where is spirituality? which department is teaching how to control the mind? மனசு எப்படி கட்டுப்படுத்தணும், ஒழுக்கமான எப்படி வாழ்வது? எங்க சார் அந்த டிபார்ட்மெண்ட்?
எவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு சொசைட்டில போயிட்டு இருக்கு. சூசைட், ரேப், வாட் இஸ் த நியூஸ் டுடே? கொல்கட்டா ரேப் கேஸ், கரெக்ட்? எத்தனை ரேப் கேஸ்? நம்ம சிஸ்டர், நமக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு அது அநீதி நடந்தா சும்மா இருப்போமா? அவன் ரேப் எதுக்கு பண்ணா? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் சார் பண்ணா. விட்டுருங்க சார், சொல்ல முடியுமா? அது கரெக்டா தப்பா? ரேப் ராங். பட் எப்படி நிறுத்துறது? வேர் இஸ் எஜுகேஷன்? ஏன் அவன் பண்றான்? சந்தோஷத்துக்கு பண்றான். ஏன் அவனுக்கு ஆத்ம ஞானம் கிடையாது. ஸோ வாட் கீதா இஸ் டீச்சிங், டிரைவர் சாப்பிட்டாதான் வண்டியை இன்னும் நல்லா ஓட்டுவான். ஆத்மாவை நம்ம கவனிச்சுட்டு ஆத்மாவுக்கு என்ன உணவோ அதை சரியா கொடுத்தோம் அப்படின்னா லைஃபை ப்ராப்பரா லீட் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் எங்கேயோ வச்சுக்கிட்டு எதையோ நம்ம எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? டிரைவ் கார், BMW கார், ஓகே, அதையும் மெயின்டைன் பண்ண வேணா சொல்லல, சாப்பிட வேணா சொல்லல, படிக்க வேணா சொல்லல, டாக்டர் ஆக வேணா சொல்லல, கல்யாணம் பண்ணிக்க வேணா சொல்லல. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லைஃப். ஒரு மிருகத்துக்கும் குழந்தை இருக்கு, குட்டி இருக்கு, பொறுப்பு இருக்கு, அன்பு இருக்கு, உறவு இருக்கு, பாசம் இருக்கு. அரிது அரிது மானிடனாய் பிறகு. வாட் இஸ் தட் அட்வான்டேஜ்? மிருகத்துக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? we have got that sixth sense. what is that sixth sense? ஆறாவது அறிவுனா என்ன? பகுத்தறிவு, டிஸ்கிரிமினேஷன் பவர். என்ன டிஸ்கிரிமினேஷன் பவர்? வாட் டஸ் இட் மீன்? டிஸ்கிரிமினேஷன் பவர்னா என்ன? எந்த ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கும், எந்த சினிமா நல்ல சினிமா, அதுவா டிஸ்கிரிமினேஷன் பவர்? இது நல்ல சாப்பாடு. ஒரு மிருகத்துக்கும் தெரியுமே எங்க போனா புலன் இன்பம் கிடைக்கும், யார்கிட்ட காம உறவு வச்சு. ஒரு நாய் நடு ரோட்ல 10 பேர்கிட்ட உறவு வச்சுட்டு இருக்கு. ஒரு டிஸ்கிரிமினேஷன் பவரும் கிடையாது. அம்மாவா, குழந்தையா, அப்பாவா, தங்கச்சியா, ஒன்றும் கிடையாது. எதை வேணா சாப்பிடலாம், யார்கிட்ட உறவு வச்சுக்க. மனுஷனும் இன்னைக்கு மிருகம் மாதிரி செயல்பட்டு இருந்தா அப்ப எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? டாக் சொசைட்டி இல்ல சார், சட்டு போட்டிருக்கோம், பாலிஷ்டு டாக், கோட் சூட் போடப்பட்ட நாய், அவ்வளவுதான். மனசு சுத்தமா இருக்கணும், கரெக்ட்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ரஜினிகாந்த் அந்த பிக்சர், ஏந்திரன் பிக்சர், ரெட் சிப் சொன்னாரா இல்லையா? ரெட் சிப் எடுக்கணும், ரெட் சிப் இருக்கக்கூடாது. வாட் இஸ் தட் ரெட் சிப்? காமம், கோபம், பேராசை, பொறாமை, கெட்ட குணங்கள். பட் எங்க சார் சொல்லி கொடுக்குறாங்க இதை? இது எப்படி எடுக்கிறது? இது எப்படி இல்லாம மனுஷனா சந்தோஷமா இருக்க வேணா சொல்லல, பட் மனிதனா எப்படி சந்தோஷம் அடைவது அப்படிங்கறது கீதை சொல்லி கொடுக்குறது. அதை ஃபாலோ பண்ணணும். ஹையர் ஹாப்பினஸ், லோவர் ஹாப்பினஸ். சேம் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இன்னைக்கு இந்தியா vs பாகிஸ்தான் ஃபைனல் மேட்ச். எல்லாருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும், பட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் இன்னைக்கு கிரிக்கெட் பார்த்தா நாளைக்கு லைஃப்ல நம்ம தோத்துறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? he is controlling. எனக்கு பிடிக்கும் பாக்குறது, ஆனா இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி படிக்கிறனால he is passing. இல்ல இன்னைக்கு எனக்கு இதுதான் சார் சந்தோஷம் வருது அப்படின்னு பாக்குறவன் லைஃப்ல ஃபெயில் ஆறான். சேம் திங். எனக்கு அவனை ரேப் பண்ணா பிடிக்கும் சார், மாமிசம் சாப்பிட்டா பிடிக்கும், இப்ப எனக்கு அதுதான் சார் சுவை, என் நாக்குக்கு என் கண்ணுக்கு இதுதான் இனிமை அப்படின்னு சொல்லி செய்யும் பொழுது எப்படி அவன் லைஃப்ல ஃபெயில் ஆனானோ, வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம்னா என்ன, தன்னை உணரும் அந்த பாதையை விட்டு ஒரு மிருகத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். வேர் இஸ் த ஆன்சர்? இன்னைக்கு ஒருத்தர் ஏதோ கர்மா பத்தி பேசிட்டார், ஓகே, பாவம் புண்ணியம்ன்றதுனால ஒருத்தன் கருப்பா இருக்கான், இல்ல ஒருத்தன் படிக்க தெரியல, ஏழையில இருக்கான்னா அவன் பாவம் பண்ணிட்டான், அவன் கீழ் ஜாதி, நம்ம மேல் ஜாதியெல்லாம் நம்ம சொல்ல வரல. எல்லாரும் சமம் கடவுள் முன்னால. எல்லாரும் பாவம் பண்ணியிருக்கோம். எவ்ரிபடி ஹஸ் டன் சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, நீயும் சரி நானும் சரி, எல்லாரும். பட் யார் ஒருத்தர் இதை உணர்ந்து கடவுள்கிட்ட சரணடைறாங்களோ எல்லா பாவங்களும் அழிஞ்சிடும் வழியும் சொல்லி தரார். எப்படி உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும்ன்றது கீதையை சொல்றது. அதுல என்ன ஆன்சர்? ஒருத்தன் பணக்காரன் வீட்டில் பிறக்கிறான், ஒருத்தன் ஏழை வீட்டில் பிறக்கிறான். என்ன ஆன்சர் கொடுக்க முடியும் சயின்ஸ்னால? எதனால ஒருத்தன் பணக்காரன் வீட்டில் பிறக்கிறான், ஏழை, ஒருத்தன் ஏன் ஹேண்டிகேப் கொடுக்குறான், ஒருத்தன் நல்லா பிறக்கிறான்? என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? டெல் மீ ஒன் ஆன்சர். வாட் சயின்ஸ் இஸ்? தேர் இஸ் நோ ஆன்சர். எல்லாம் சும்மா பை சான்ஸ் தான் சொல்லி ஆகணும். அதுவா நடக்குது சார், இயற்கை சார், பை நேச்சர். நேச்சர்னா யார் நேச்சர்? ஒருத்தன் தப்பா கோவப்படுறான்னா அவன் நேச்சர் அப்படிதான்டா அப்படின்னு சொல்றோம். அவன் நேச்சர்னா அந்த நேச்சர் இருக்கிறது, அந்த நேச்சர் யாரை குறிக்கும்? அந்த நபரை குறிக்கும், கரெக்ட்? நேச்சர்னா நேச்சர் அப்படிங்கிறது ஒரு தனி என்டிட்டி, இண்டிபெண்டன்ட் பாடி கிடையாது. நேச்சர் அப்படிங்கிறது என்னது? ஒரு நபருடைய இயற்கை. ஓகே, சோ இயற்கை என்னையே இயற்கை சீர்கேட்டுன்னு சொல்றோம். இயற்கைன்னா என்ன? மதர் நேச்சர். இயற்கை அன்னை சொல்றோமா? அம்மா அப்பாவுடைய உதவி இல்லாம குழந்தை பெற்றெடுக்க முடியுமா? சோ ஹூ இஸ் தட் காட்? தட் இஸ் ஃபாதர் காட். அப்பா. ஹூ இஸ் தட் ஃபாதர்? அப்பா பேச்சு கேட்கலன்னா அம்மா தண்டிப்பாங்க. இயற்கை சீர்கேடு ஏன் நடக்குது? கடவுளை சொல்லி அந்த கீதையை ஃபாலோ பண்ணலன்னா we will get punished. So where is that education? Where is the answer? இதான் ஆன்சர் கொடுங்க. அப்போ உயிர ப்ராசஸ் சொன்னார். ஸ்டாப் த ப்ராசஸ், ஸ்டார்ட் த ப்ராசஸ். சும்மா ஆன்சர் எப்படி வேணா கொடுக்கலாம், பட் வேர் இஸ் அ ப்ரூஃப்? என்ன பதில் இருக்கு? அதுதான் கீதை. எங்க இன்னைக்கு சயின்ஸால எதை விளக்க முடியலையோ அங்க கீதை பிகின்ஸ். சும்மா ஏதோ நம்பிக்கை கிடையாது, மைத்தாலஜி கிடையாது. ஸ்டாப் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். யாரு சொன்னா நம்பிக்கை சொல்லி? இன்னைக்கு அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, உலகம் எங்கும் இன்னைக்கு நம்ம பகவத்கீதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 5000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த கீதை சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு வரி கூட தவறுன்ட்டு ப்ரூவ் பண்ண முடியாது.
அதை ஃபாலோ பண்ணி எத்தனையோ பேர் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகம் முழுக்க. ஸோ ஹவு டு யூ டிஸ்ப்ரூவ் இட்? டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க. தீகாக்காரன் நாஸ்திகன் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வாட் இஸ் எஜுகேஷன்? எஜுகேஷன் மீன்ஸ் திஸ் இஸ் எஜுகேஷன். வெறும் டிகிரி வாங்குற எஜுகேஷன் இல்ல, ஒழுக்கமுள்ள நபரா மாத்தணும். அதுதான் உண்மையான கல்வி. வேர் இஸ் த டிபார்ட்மெண்ட்? There is no department. That's the society today, you know. So we have all these things, you know. So all these things are happening. So இப்போ ஏன் வந்து நம்ம சயின்டிஸ்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா, எல்லா சயின்டிஸ்ட் கிடையாது, சில சயின்டிஸ்ட் சொன்னல, ஏன் சொல்லிதான் கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, மறுபிறவி கிடையாது. என்ன சொல்லி தரோம்? There is no God, there is no soul, there is no next life, and do the hell what you like. Just do it. கரெக்டா தப்பா நீ பார்க்க தேவையில்லை. அனுபவிக்கும்னு நினைக்கிறேன், அனுபவிச்சுக்கோ. கடவுள் இல்லையே, சிசிடிவி கேமரா இல்லைன்னா போதும், இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் போதும். இதுதான் படிக்கிறோம். கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, அடுத்த ஜென்மம் கிடையாது, பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாதுன்னா எப்படி சார் ஒருத்தன் ஒழுங்காக வாழ்வான்? எத்தனை கேமரா வச்சாலும், எவ்வளோ சட்டத்திட்டங்களை கடுமைப்படுத்தினாலும் அவனால் ஒழுங்காக வாழ முடியாது. சட்டங்களை கடுமைப்படுத்த வேணாம் சொல்லலை, தண்டனை கொடுக்கணும். ஆனால் பயிற்சி கொடுக்கணும். என்ன பயிற்சி கொடுக்கணும்? ஆத்மாவுக்கு உணவு என்ன, ஆத்மா எப்படி சந்தோஷம் அடைவது அப்படிங்கிற வழியை சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னோ ஸோ ஹையர் ஹாப்பினஸ், லோவர் ஹாப்பினஸ், வெரி சிம்பிள் லாஜிக் ஸ்டூடெண்ட்ஸ். உயர்ந்த சுவை இருந்தது அப்படின்னா தாழ்ந்த சுவையை ஈஸியாக விட்டுற முடியும். அதே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஏன் அவன் கிரிக்கெட்டை விட்டான் அன்னைக்கு நைட்? ஏன்னா ஏற்கனவே அவன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருப்பான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுனால என்ன சந்தோஷம் தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் கஷ்டப்படுறதை பார்த்துருப்பான். அவன் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கான்? ஏன்னா அவன் சரியாக படிக்கலன்னா கஷ்டப்பட்டு இருக்கான், பார்த்துருப்பான். ஸோ இதெல்லாம் எது உயர்ந்த சந்தோஷம் தெரிஞ்சு அதை பயிற்சி பண்றான், கொஞ்சம் அதை அனுபவிச்சிருப்பான். அதே மாதிரி கீதைய இந்த ஆத்மாவுடைய உணவு என்ன அப்படின்னு நான் சொல்றேன், அதை நீங்க லைஃப்ல பயிற்சி பண்ணீங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் ஒதுக்குனாங்கன்னா போதும். சம் எக்ஸசைஸ், சம் அண்டர்ஸ்டாண்டிங், சம் மெடிடேஷன், சம் சாண்டிங், சம் ரீடிங், ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ், அதை ஒரு டெய்லி 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் சோல் ஹாப்பினஸ், ஆத்ம சந்தோஷம். ஆத்ம சந்தோஷம் அப்படிங்கிறது இன்னைக்கு காமம் சொல்றாங்க இல்லையா, கற்பழிக்கிறாங்க இல்லையா சுவைக்காக. அந்த சுவையை விட 10,000 மடங்கு சுவை உனக்கு கிடைச்சது அப்படின்னா அப்போ எதுக்கு அவன் காமத்தில் ஈடுபட போறான்? கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலை, பட் மனுஷனா வாழணும். ஓகே, உறவு எல்லாரும் கூட வச்சுக்கூடாது. ஏன் எல்லாரும் கூட வச்சுக்கிறான்னா, ஏன்னா சந்தோஷம் கிடையாது வாழ்க்கையில. ஆத்ம சந்தோஷம்னா என்ன தெரியல, நாய் மாதிரி சந்தோஷம் தேடிட்டு இருக்கான். ஸோ அந்த நாய்கள் மத்தியில அமைதி வருமா? ஒரு 5 நாய் ஈரோட்ல இருந்து கொண்டு வந்து, ஒரு 5 நாய் சேலத்துல இருந்து கொண்டு வந்து, ஒரு 5 நாய் நாமக்கல்ல இருந்து, ஒரு 15 நாய்க்கு அமைதி கூட்டம், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு, நாய்களே நீ சேலம் நாய் நினைக்காத, நீ வந்து அமெரிக்கா நாய் நினைக்காத, சகோதரத்துவம், யூனிவர்சல் பிரதர்ஹுட், எல்லாரும் சமமா வாழுங்க அப்படின்னா நாய் வாழுமா? சமமா வாழாது. நாய் நாய் தான். நம்ம பைக்கில் போயிட்டு இருந்தா ஏன் துரத்த ஆரம்பிக்குது திடீர்னு? என்ன கஷ்டம் அதுக்கு? ஏன் ஏரியாவுக்கு வந்துட்டானே, ஏன் குப்பை தொட்டி, ஏன் சாப்பாடு சாப்பிட வந்துட்டான் அப்படின்னு நினைக்குது. அதனால குலைக்குது. மை ஏரியா. இந்தியா, பாகிஸ்தான், ஏன்னா போர், ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, எல்லாமே எதுக்கு? நான் உடல் நினைச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தினாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நான் இந்து கிடையாது, நான் முஸ்லீம் கிடையாது அப்படின்னா எங்க மத கலவரம்? நான் இந்தியன் கிடையாது, பாகிஸ்தானி கிடையாதுன்னா எங்க நாட்டு பிரச்சனை? எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்போ நம்ம எல்லாம் உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிற உணர்றோமோ, ரியல் யுனைடெட் நேஷன்ஸ், இன்னைக்கு அமெரிக்கன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ், ஆஸ்திரேலியன்ஸ், ரஷ்யன்ஸ், பிராமணன், சூத்ரன், இதெல்லாமே வெளி தோற்றம். நம்ம யாருமே இது கிடையாது. நம்ம ஆத்மா எல்லாரும் கடவுளுக்கு முன்னால் சமம். எப்போ இதை உணர்றோமோ அப்பதான் அமைதி வரும், சந்தோஷம் வரும். நாட்டிலையும் சரி, மனசுலையும் சரி. மைக்ரோ லெவல், மேக்ரோ லெவல், இன் ஆல் லெவல்ஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் that we are not this body, we are soul. உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுப்பா எங்கப்பா சொல்லி தராங்க? எத்தனை படிப்பு படிச்சோம், எத்தனை வீடியோ பார்த்தோம், எத்தனை புக்ஸ் படிச்சோம்? வேர் இஸ் தட் பர்சன் டீச்சிங் அபவுட்? என்ன பத்தி யாருமே சொல்லி, யூ லேர்ன் so many things but you forgot yourself. என்ன பத்தியே படிக்கல, எல்லாத்தையும் படிச்சா நான் என்ன பத்தி படிக்கல. வாட் இஸ் த யூஸ்? So this is what is happening. எவ்வளவோ முன்னேற்றம் எல்லாம், ஆனா இன்னைக்கு இவ்வளவு முன்னேற்றம் இருந்தும் மன ஏக்கம், மன அழுத்தம், பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஏன்? இன்னைக்கு வந்து கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் இஸ் ஃபுல். ஏன்? பெங்களூர்ல நிமான்ஸ் தெரியுமா, சைக்காலஜிக்கல் டிசீஸ். ராம்நாத் கோவிட், நம்ம பிரசிடென்ட், எக்ஸ் பிரசிடென்ட் ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் திறந்தாரு. அங்க 100கணக்கான சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பீச்சில் அவர் சொல்றாரு, பிரசிடென்ட், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இது வந்து இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு ப்ரொஃபஷன். இத்தனை பேர் நீங்க வந்து மக்களை உதவி செய்யறதுக்காக எடுத்திருக்கீங்க, ஆனா இத்தனை பேர் பத்தாது, இன்னும் நிறைய டாக்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா, லூசுங்க ஜாஸ்தி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். வெரி சிம்பிள்.
ஸோ ஒருத்தர் லூஸ் ஆக்கிட்டு அவனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கண்டுக்கிறார், அது ஓகே கிரேட். பட் ஏன் ஒருத்தன் லூஸ் ஆகிறான்? வை சம்படி இஸ் பிகமிங் மென்டலி ரிட்டார்ட், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், சூசைட். நீங்கள் வந்து என்ன சார் அமெரிக்காவில் தான் சார் இதெல்லாம், ஜப்பானில் தான் கிடையாது. பாருங்கள், யூஎஸ் பிரசன்ட் பாப்புலேஷன் ஏதோ ஜனத்தொகை உயர்றதுனால மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கான நபர்கள் அங்கே வந்து சிறைச்சாலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. எவ்வளோ கெட்ட மர்டர்ஸ் பாருங்க யூஎஸ்ல எவ்வளோ ஜாஸ்தியான் இருக்கு, லட்சக்கணக்கில் ஜாஸ்தியான் இருக்கு. ரேப் கேசஸ் அமெரிக்கா தான் சார் சிறந்த நாடு. நம்ம இந்தியா அமெரிக்கா மாதிரி மாற்றணும் சார். பாருங்க அமெரிக்காவுடைய நிலையை பாருங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்? ஸோ இந்தியாவை அமெரிக்கா மாதிரி மாற்றணும் சார், இந்தியாவை ஜப்பான் மாதிரி மாற்றணும் சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஏனோ okay, leave it. So all these technologies are increasing, but what is happening? Skyscraper building, but problems are increasing. Yeah, that we will understand. Why? Because there is அமெரிக்கால பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கிரைம் அண்ட் லேக் ஆஃப், பண பிரச்சனையோ வேலையின்மையோ கிடையாது, ஆனா ஒழுக்கம் கிடையாது அப்படிங்கிறது டைம்ஸ் மேகசின் சொல்றது. ஸோ ஏன் சூசைட், ஆப்பிரிக்கால ரேப் கேசஸ், ஒரு வருடத்திற்கு டைவர்ஸ் 100 கல்யாணம், யூஎஸ்ல 59 டைவர்ஸ். கல்யாணம் பொதுவாக நடக்காது, அப்படி தவிர நடந்துருச்சுன்னா 59 டைவர்ஸ் 100 கல்யாணத்தில். கனடா 49, டென்மார்க் 40, இந்தியா போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போதான். ஸோ அமெரிக்கா, ஜப்பான் பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, சூசைட், ஹையஸ்ட் சூசைட். ஸோ பெங்களூர் இஸ் நம்பர் 1 ஐடி சிட்டி, but it's not just number 1 IT city, it's number 1 suicide city in India. So I am a professional, I am a great profession sir, I am this, I am that அப்படி நினைக்கிறோம். ஆனா what is happening? So படிக்க வேண்டாம் சொல்லல, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் சொல்லல, all this is okay, but what is missing? Something very important we are missing in this life. So what is our humble request? பணிவான வேண்டுகோள் என்னன்னா, have a balanced approach. உங்களுடைய பொறுப்புகள் பௌதிக உடலுக்கான தேவையான கடமைகள் ஒண்ணு, மனசுக்கு, புத்திக்கு, ஆத்மாவுக்கு உயர்ந்த கடமைகள் இருக்கு, அதையும் செய்யணும். we have to cater the needs of all levels. holistic happiness கேள்விப்பட்டிருக்கீங்களா? holistic happiness, physical happiness மட்டும் இல்ல, mental happiness, intellectual happiness, emotional happiness, spiritual happiness. எல்லா லெவல்லையும் ஒரு சந்தோஷமா இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் ஹேண்டிகேப் ஆனா பிரெயின் ஷார்ப், அவனா நோபல் பிரைஸ் வாங்க முடியுமா? முடியும். ஓகே. ஆனா ஒருத்தன் வந்து ரொம்ப அழகானவன், பலசாலி, ஆனா மூலகல்ல, அவனால எதை சாதிக்க முடியுமா? முடியாது. ஸோ உடலை விட மனசு ரொம்ப முக்கியமா? உடலை விட மனசு ரொம்ப முக்கியமா? ஸோ மனசை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றீங்க டெய்லி? வாட் யூ ஆர் டூயிங் டு சாட்டிஸ்ஃபை யுவர் மைண்ட், டு நரிஷ் யுவர் மைண்ட்? என்ன பண்றோம்? இஸ் தேர் எனி எக்ஸசைஸ் வி டூ? We don't do. Least bothered. ஏன் இதெல்லாம் ஜாஸ்தி ஆகுது? Why? Because we don't do anything for our mind. மனசுக்கு என்ன தேவை, மனசை எப்படி கட்டுப்படுத்துவது, வாட் இஸ் மைண்ட் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஸோ வாட் டு ஸ்பீக் ஆஃப் ஹையர்? ஆத்மா பத்தி சொல்லவே வேண்டாம். ஒருத்தர் பிரெயின் இருக்கு, அழகு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா ஆத்மா போயிருச்சுன்னா அந்த உடல்ல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இருக்கா இல்லையா? ஆத்மா போயிருச்சுன்னா அழகான உடலுக்கு பிரயோஜனம் இருக்கா? அறிவாளிக்கு பிரயோஜனம் இருக்கா? பிஹெச்டி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டார், பிஹெச்டி மீன்ஸ் பர்மனன்ட் ஹெட் டேமேஜ், ஆத்மா போயிருச்சு, ஏதோ பிரயோஜனம் இருக்கா? நோ யூஸ். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் பாடி அண்ட் மைண்ட்? ஆத்மா. ஆத்மா இருக்குன்ட்டே தெரியல, எப்படி பார்த்துக்கிறது? யார் சொல்லித்தர? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டீச்சிங். ஸோ வாட் வி வில் டூ இஸ், ஆத்மாவுடைய உணவுன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி we will finish this session, then you will understand what is this all about. இத்தனை ஒரு மணி நேரம் கேட்டிருப்பீங்க லைஃப்ல, இவ்வளோ வருஷம் நம்ம கேட்டதை, இது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது, எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம். பட் அதோட சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். இவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியும் சார், வாட் இஸ் சொல்யூஷன் ஐ வில் டெல் யூ. பட் பிஃபோர் தட் ஒரு 2 minutes உங்களுக்கு யாருக்காவது இன்னைக்கு பேசின விஷயத்துல ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள், சேலஞ்ச்? ஏதாவது கேள்வி? எஸ் ப்ளீஸ். ஓ ஐஸ்வர், ஓகே சரி, எஸ் சொல். கம்
ஓகே, யூ சி அவர் கேள்வி என்ன அப்படின்னா, வெரி குட் கொஸ்டின். ஸோ இப்போ கார் ஓடலை, பெட்ரோல் இல்லை அப்படின்னா அந்த பெட்ரோலுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஆத்மாவை டிஃபைன் பண்ண முடியுமா? நம்ம பெட்ரோல் ஆத்மா சொல்லலை, டிரைவரை தான் ஆத்மா சொன்னோம். ஓகே, இந்த உடலை பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ டிரைவர் பற்றின டெஃபினேஷன் இருக்குது, ஆத்மா பற்றின டெஃபினேஷன் என்ன கேட்குறீங்க? கரெக்ட். ஸோ குட் கொஸ்டின், ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். பட் எக்ஸாக்டாக இன்னைக்கு பேசுனதில் வேற யாருக்கும் ஏதாவது கேள்வி இருக்கா? ஆத்மாவுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்குறார். வில் எக்ஸ்பிளைன் தட். வேற எனி அதர் கொஸ்டின், சேலஞ்சஸ்? எஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். Give. Here. Okay, fine. So enlightenment வந்தா ஆத்மாவுக்கு அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா? Okay, good question. Any other question? So please, you can also tell. What's your name? Mohan. Which department? Energy science. Yeah, please. நல்ல கிளாரிட்டி கிடைச்சதுன்னே சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருக்கு. பக்தி வேதாந்த். Prabhupada? Okay, good question. Thank you. I'll tell. வேற ஏதாவது கேள்விகள்? சொல்றேன். எஸ், ப்ளீஸ். அவருடைய ரெப்ரசன்டேஷன். ஓகே, அப்ப என்ன என் பேரே கேட்டிருக்கலாமே, ஹூ ஆர் யூ சார் அப்படின்ட்டு. எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, சரி, என்ன யாராவது ஹூ ஆர் யூ கேட்டா ஸ்ரீனிவாஸ், என் பேர் ஸ்ரீனிவாஸ், ஸோ ஸ்ரீனிவாஸ் தாஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்போ நீங்க சொல்றது கரெக்டா? என்ன கொஸ்டின்? ஓகே, சரி, ஓகே. எனி அதர் கொஸ்டின்? நைஸ் கொஸ்டின்ஸ். வாட்ஸ் யுவர் நேம்? முகேஷ். சுகேஷ். விச் டிபார்ட்மெண்ட்? மெக்கானிக்கல். ஓகே, செகண்ட் இயர். ஓகே. Finishes. ஸோ எதுக்காக வி ஹாவ் லாஸ்? எதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு? எதுக்காக சிக்னல் இருக்கு? யாராவது தப்பு பண்ணால் எதுக்கு தண்டிக்கிறாங்க? சொசைட்டியில் ஒருத்தர் தப்பு பண்ணால் ஏன் தண்டிக்கிறாங்க? வெயிட், எதுக்கு தண்டிக்கிறாங்க? ஒரு தப்பு பண்ணால் எதுக்கு தண்டனம் கொடுக்குறாங்க? தவறு மறுபடியும் செய்யக்கூடாது. சேம் திங், ஆத்மாவுக்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக செய்த தவறுகளுக்காக சில விஷயங்கள் கொடுக்கப்படுது, அவ்வளவுதான். யார் கொடுக்குறா அப்படின்னா கவர்மெண்ட் இங்கே எப்படி கொடுக்குதோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் சுப்ரீம் கவர்மெண்ட் இஸ் தேர், காட். ஓகே, ஹீ இஸ் டூயிங் தட். பட் ஜஸ்ட் லைக் மதர் ஆல்சோ, அம்மாவும் சில சமயம் அடி கொடுப்பாங்க குழந்தைக்கு, குழந்தையுடைய நன்மைக்காக. அவர் எதுவும் சுயநலத்தோட ஒருத்தனுக்கு அடிச்சு ஒருத்தனை கொஞ்சிக்கிறதுக்கு அவருக்கு எதுவும் விருப்பம் கிடையாது. ஹீ இஸ் ஈக்குவல் டு ஆல், எல்லாருக்கும் சமம். பட் அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு நல் வழியை படுத்துவதற்காக அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டை தவிர அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, வில் கோ இன்டு டீடைல். எனி அதர் கொஸ்டின்? நைஸ் கொஸ்டின்ஸ், சோ மெனி கொஸ்டின்ஸ், மை காட். There is no time, we have to finish. Okay, quick-ஆ discuss பண்ணுங்க. 4 யுகம் இருக்கு. வந்து கலியுகம் வந்து கிருஷ்ணர்
டிவோர்ஸ், ரேப்பு இது மாதிரி நடக்கிறது தான் கலியுகத்துல சொல்லிட்டாரு. கலி வந்து முத்தி போச்சுன்னா கல்வியா பிறந்து கலி அழிச்சு மறுபடியும் 4 யுகத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா மேபி இப்ப இப்படிதான் இருக்கும்னு சிஸ்டமும் இருக்கு, நம்மளும் இப்படிதான் இருக்கோம். இல்ல அப்படி இல்லை, அப்படி சொல்லப்படலை. கலி முத்தி போச்சு சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்தில் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் தப்பு பண்ண அவசியம் இல்லையே. இப்போ வெளில மழை பெய்யுது, வெளில போகாதீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலை இருந்தால் கொடை பிடிச்சிட்டு போக வேண்டியது தான். ஸோ நம்ம தவறு பண்ணாமல் எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ வாட்ஸ் கொஸ்டின்? லாஸ்ட் கொஸ்டின். ஓ, அது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, வெரி குட் கொஸ்டின். திரும்ப ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ, இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர், டிஃபைன் சோல், கர்மா, மோக்ஷம், லிபரேஷன், சோல் கமிங் பேக் டு பாடி, இதுக்கெல்லாம் ஆன்சர் எப்போ தெரியுமா கிடைக்கும்? ஐ வில் டெல் யூ. ஸோ வி ஆர் டூயிங் 6 days கிளாஸ். ஓகே, இப்போ 1 hourல ஆத்மா வந்து இவ்வளோ விளக்கணும். மெட்டலர்ஜி இது 4 வருஷம் படிக்கிறோம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் 8 வருஷம் படிக்கிறோம், 10 வருஷம் படிக்கிறோம். ஆனால் ஆத்மா, கடவுள் இதை பற்றி 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லணும்னா சாத்தியம் கிடையாது. ஸோ ஒரு 6 நாள் வகுப்பு இதே இடத்துல நம்ம எடுக்கிறோம். யாருக்கு? உங்களுக்கு தான். ஸோ இப்போ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் ப்ளஸ் ஆத்மாவுடைய சொல்யூஷன், ஆத்மா எப்படி சந்தோஷமா வாழணும், அந்த யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ். 1 minute. யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ் இருக்கு இல்லையா, ப்ராக்டிக்கலாக அந்த யோகா ப்ராசஸ், மந்த்ரா மெடிடேஷன்னா என்ன, எப்படி அதை பயிற்சி செய்து மனசை கட்டுப்படுத்தி, வாழ்க்கையில் நீங்க அடுத்த ஜென்மம், சார் நீங்க வந்து தம்பி தப்பு பண்ணாதரா, அடுத்த ஜென்மத்தில் நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு கிடையாது. இந்த ஜென்மத்திலையும் நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னா மைண்டு கண்ட்ரோலா இருக்கணும். கரெக்டா இல்லையா? மைண்டு கண்ட்ரோலா வேணும் அப்படின்னா ஒரு பயிற்சி, ஆன்மீக பயிற்சி எடுத்தாதான் முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது. ஓகே, ஸோ வாட் இஸ் தட்? ஈவன் இன் திஸ் லைஃப் யூ வாண்ட் டு கெட் ஹாப்பினஸ், யூ ஹாவ் டு லீட் அ ஜென்டில்மேன் லைஃப். நாகரிகத்தோட வாழணும், மன கட்டுப்பாடோட வாழணும். அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம் உங்களுக்கு. எப்படி சந்தோஷம் அடைவது. நிறைய சமயம் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், காமம், கோபம், கெட்ட குணங்கள்னால நம்ம வந்து பாதிப்படைகிறோம். இந்த கெட்ட குணங்கள்ல இருந்து எப்படி வெளியில வருவது, எப்படி, இது ஏதோ அடுத்த வாழ்க்கையை பத்தி மட்டும் கிடையாது, இந்த ஜென்மத்திலையும் எப்படி சந்தோஷமா வாழ்வது அப்படிங்கறத இந்த பயிற்சி. யாரு வேணா, எங்க வேணா, எப்ப வேணா அதை கத்துக்கலாம். ஸோ வி வெல்கம் யூ ஃபார் திஸ் கோர்ஸ், சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிலீஸ் 6 days கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல லீடிங் மீனிங்ஃபுல் லைஃப், மிருக வாழ்க்கைக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம், அதை எப்படி வேறுபடுத்துவது, எப்படி கர்மானா என்ன, அதை எப்படி அழிப்பது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். சிந்தசிஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிலிஜன். இன்னைக்கு இந்த டாபிக்ல ஒரு சின்ன போர்ஷன் தான் பார்த்தோம். பட் இதுவே எத்தனை சயின்டிஸ்ட் எந்தெந்த விதத்துல கடவுளை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் செகண்ட் டே கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஹூ ஆம் ஐ, சயின்டிபிக் மூவிஸ் ஆன் பாஸ்ட் லைஃப் மெமரிஸ், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். சார் கேட்டார் இல்லையா, அந்த பையன் கேட்ட மாதிரி நியர் டெத், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல பாஸ்ட் லைஃப். சிலருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் உடல் கிடையாது ஆத்மா சொல்றீங்க சார், அப்போ என்ன அடிச்சா வலிக்க கூடாது. ஏன் வலிக்குது? உடம்பு கிடையாதுன்னா நீங்க வந்து ஆத்மா சொல்றீங்க, அப்போ உங்களை அடிக்கலாமா? அடிச்சா வலிக்க கூடாதுல்ல, உடம்பு தான் நீங்க கிடையாது, ஏன் வலிக்குது? ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? உடல்ல ஆத்மா இருக்கு சரி, ஆனா உடல் நம்ம கிடையாது, எதுக்கு வலிக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு சிலருக்கு கார் மேல ரொம்ப பைத்தியம் இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷம் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு வாங்கி ஒரு நல்ல கார் வாங்குறார், காஸ்ட்லி கார். அந்த காரை ரொம்ப பாதுகாத்து பேணி பாதுகாத்து வச்சுட்டு இருக்கார். வாங்கி 1 மாசம் தான் ஆகுது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு அர்ஜென்ட் ட்ரிப்புக்காக கேட்குறான், வேற வழியே இல்லாமல் கொடுக்குறோம். 1/2 மணி நேரத்தில் கால் வருது, கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, இன்னும் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் கூட ஃபுல் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலடா ஆனால் கார் டேமேஜா அப்படின்னா எப்படி இருக்கும்? வலிக்குமா? வலிக்குமா? ஆக்சிடென்ட் ஆனது காருக்கு, ஆனா நம்மளுக்கு ஏன் வலிக்குது? கார் ஓனர் அட்டாச்மெண்ட், பற்று அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இட்ஸ் a thick bondage. அதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிருச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிருச்சு. You understand? There's a bondage. There is a positive bondage. எந்த அளவுக்கு அது மேல அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு வலிக்கும்.
கம்மியான அட்டாச்மெண்ட்னா கம்மியான வலி, ஜாஸ்தியான ஸோ வாட் இஸ் தட் அட்டாச்மெண்ட், வாட் இஸ் தட் பற்று, அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் எப்படி வாழுவது, வாழ்க்கையில உண்மையான மோட்சத்தை எப்படி அடைவது, சந்தோஷத்தை. ஸோ தட் இஸ் வாட் வில் டீச். எதுக்காக படைக்கப்பட்டது, பர்பஸ் ஆஃப் கிரியேஷன் இஸ் அ 4th கிளாஸ். இந்த கர்மா அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப டீடைல்டு கான்செப்ட், பிரீஃப் கான்செப்ட். எந்த மதங்களையும் எந்த சயின்ஸாலையும் விளக்கப்படாத சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு விளக்குவோம். உதாரணத்துக்கு இந்த ஆத்மா கான்செப்ட் எடுத்துக்கோங்க. தேர் இஸ் நோ ஆன்சர். வாட் இஸ் லைஃப் பண்றதுக்கு இன்னைக்கு சயின்ஸ்ல ஆன்சர் கிடையாது சார். யூ ஷுட் கெட் ஃப்ரம் கீதா. ஹூ இஸ் காட்? ஓகே சார், நாமம் போட்டுக்கிட்டா போதுமா சார்? ஒழுக்கம் ஆயிட முடியுமா? கிடையாது. காவி உடை போட்ட ஒழுக்கம் வேணுமா? கிடையாது. இதே ட்ரெஸ் போட்டு ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா 3/4 பேர் ஏமாத்துறவங்க தான் இருக்காங்க. ஸோ மதம்னா இப்பெல்லாம் மதத்தினால தான் சார் பல பிரச்சனை அப்படின்ட்டு சிலர் சொல்றாங்களே. மதத்துல இந்த மனுஸ்மிதியில இந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்கு, உடன்கட்டை ஏறுதல், இந்த மாதிரி ஒரு கொள்கை, பெண்களை இழிவா பேசப்பட்டிருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ நம்ம வேதங்கள்ல தவறு கொடுக்கப்பட்டிருக்கே சார். இதுக்கெல்லாம் என்ன சார் பதில்? கீதையுடைய முதல் பக்கமே படிக்கல, எப்படி பதில் சொல்ல முடியும்? இன்னைக்கு இவ்வளவு பேசின ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சதா அவங்களால? ஆர்கியூ பண்ண முடிஞ்சதா? there is no answer. இதே மாதிரி எப்படி கண்ணில் எனக்கு கோளாறு இருக்கு அப்படின்னா கண்ணை ஆப்ரேட் பண்ணணும், கண்ணை தூக்கி எறிகிறது கிடையாது. அதே மாதிரி மதங்கள்ல இன்னைக்கு பேரளவு மதத்துல எத்தனையோ பேர் மதம் என்ற பேர்ல தவறுகள் செய்துட்டு இருக்காங்க. அப்படின்னா மதத்தை தூக்கி எறியக்கூடாது, இருக்கிற தவறை நீக்கிட்டு எது சரியான மதமோ அதை பின்பற்றணும். எங்களையுமே நீங்க கண்மூடித்தனமா ஏத்துக்கோங்க சொல்லல, அதனாலதான் பிரச்சனை. டோன்ட் ஃபாலோ பிளைண்ட்லி. கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணாதீங்க யாரையுமே, எங்களையும் பண்ணாதீங்க. கேள்வி கேளுங்க, யோசிங்க. சயின்டிஸ்ட் எப்படி யோசிக்கிறாங்க அந்த மாதிரி யோசிங்க. எதுக்குடா லைஃப்? ஹூ கிரியேட்டட்? வாட் இஸ் த பர்பஸ்? எல்லாமே அதுவா நடக்குமா? எல்லாமே பை சான்ஸா? நியாயமா இருக்கா சொல்ற பதில்? அதுவா படைக்கப்பட்டிருக்குமா? கேளுங்கப்பா. நாளைக்கு சாப்பாடு எனக்கு இருக்கு, நாளைக்கு சினிமா பார்த்தா போதும் அப்படின்னு இருக்காதீங்க. ஆஸ்க் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் லைஃப்? எப்படி சக்சஸ், ரியல் சக்சஸ்னா என்ன? தட் யூ ஹேவ் டு ஆஸ்க். பி இன்டெலிஜென்ட், டோன்ட் பி ஃபூல்ஸ், டோன்ட் பி சீட்டட், டோன்ட் பிகம் அனிமல்ஸ். சினிமாஸ், கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் இது மட்டுமே லைஃப் கிடையாது. there are higher things in life. மனிதனா பிறக்கிறதுல அந்த 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. சும்மா சினிமா பார்த்துருக்கலாம், சாப்பிட்டுருக்கலாம். பட் யூ ஆர் ஆல் ஹேவ் சோசன் டு கம் ஹியர். எதுக்கு இன்னைக்கு வரணும், 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், கற்றுக்கணும். எஸ், சம் இன்ட்ரெஸ்ட் இஸ் தேர், கற்றுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. ஸோ யூ ஆர் டெஃபினெட்லி யூ ஆர் ஆல் ஃபார்ச்சுனேட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சந்தேகம். பட் இந்த 1 hour மட்டும் பத்தாது. another 6 hours, 6 நாள், ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எல்லா கேள்வி. லாஸ்ட் கிளாஸ் இஸ் யோகா ஃபார் மாடர்ன் ஏஜ், மந்த்ரா மெடிடேஷன். ஸோ ப்ராக்டிக்கல் ப்ராசஸ், ஒரு மெடிடேஷன் கிட் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த கோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு. இது எல்லாமே ஆஃப்டர் காலேஜ் ஹவர்ஸ் தான். இதே பிக்கப், இதே ட்ராப் நடக்கும். 1 hour கிளாஸ், அடுத்த 6 ஒர்க்கிங் டேஸ். ஸோ மல்டிமீடியா பிரசன்டேஷன்ஸ், மந்த்ரா மெடிடேஷன்ஸ், இதே மாதிரி சயின்டிஃபிக் ஷோஸ், டிஸ்கஷன், philosophy, question answers, daily feast will be there. பூரி, பன்னீர், samosas, nice feast இன்னைக்கும் இருக்கு, waiting for you. So it will help you to increase happiness, control, devotion, நல்ல குணங்கள், concentration. So you will be getting SQ certificate. இன்னைக்கு IT கம்பெனிஸ்ல மட்டும் இல்ல, நாளைக்கு if you want to place yourself in a big company, they are asking for an SQ certificate. SQ னா யாருக்காவது தெரியுமா? What is SQ certificate? IQ கேள்விப்பட்டிருக்கேன். What is IQ? இன்டெலிஜென்ட் குவஷன்ட். அதே மாதிரி எமோஷனல் குவஷன், ஸ்பிரிச்சுவல் குவஷன் இருக்கு. ஸோ வி கிவ் யூ தட் எஸ்கியூ சர்டிஃபிகேட்ஸ் இன் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட். திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் இன்டர்வியூஸ் அண்ட் அதர் திங். நம்ம லைஃப்ல ப்ராக்டிக்கலா, பிகாஸ் வென் யூ ஆர் கெட்டிங் பிக் ஜாப்ஸ் யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸை இவனால் சந்திக்க முடியுமா, அந்த ட்ரைனிங் ஏதாவது எடுத்திருக்கானா, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கானா தேடுறாங்க. ஸோ திஸ் சர்டிஃபிகேட்ஸ் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் லைஃப். வில் பி கிவிங் அ ஸ்பிரிச்சுவல் கைட் புக், மெடிடேஷன் கிட், இது எல்லாமே ஃப்ரீ. ஸோ திஸ் கோர்ஸ் இஸ் கால்ட் சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். நாளைக்கு ஆரம்பிக்குது 26th. Tomorrow is Thursday, Friday வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஊருக்கு போகணுன்னா போகலாம். we can continue on Monday. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் ஒர்க்கிங் டேவோ அடுத்த வாரம், ஸோ எப்போ ஒர்க்கிங் டே இருக்கோ we'll have class. அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள we can finish the session. 6 நாள், 5:10 to 6:30 முடிச்சோடனே டின்னர். இங்கே ஃப்ரீ பிக்கப் ட்ராப். இதே மாதிரி GC ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் we have got 50% discount. ஸோ இதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் காலேஜஸ் நம்ம பண்ணியிருக்கோம். யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ we have a free trip to one of the spiritual place, spiritual tour நம்ம கூட்டு போவோம். ஸோ வாழ்க்கையில ஒரு தடவை சினிமா போறோம், காசு செலவு பண்றோம், எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்றோம், வெறும் என்ன கத்துட்டோம் லைஃப்ல. பட் லைஃப்ல ஒரு 6 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்லயே ஒரு பெரிய சேஞ்ச். ஒரு 1 hour அட்டென்ட் பண்ணி எவ்வளவு கத்துக்கிட்டீங்க, ஒரு 6 hours கத்துக்கிட்டு எவ்வளோ லைஃப்ல சேஞ்ச் உங்களுக்கு வரும் உங்களுக்கே தெரியாது. ஸோ ஒன்லி லிமிடெட் என்ட்ரிஸ், நிறைய என்ட்ரிஸ்லாம் கிடையாது, ஒன்லி லிமிடெட் என்ட்ரிஸ். பிகாஸ் இட்ஸ் அ one-to-one interactive sessions, so we will not take very big mass, so we'll have lot of faculties. So it is 150 rupees only.
and you will be getting meditation kit, guidebook, 6 days, nice dinner, and lots of philosophical discussion, and ultimately நீங்க எப்படி வாழ்க்கையில வெற்றி பெற்று சந்தோஷத்தோட மனக்கட்டுப்பாடோட வாழும். பிகாஸ் ஒரு நாள்ல எல்லாத்தையும் சொல்லி தர முடியாது, ஒரு மணி நேரத்தை சொல்லி தர முடியாது, 6 நாள் தேவை இந்த விஷயங்களை கத்துக்கிறதுக்கு. ஸோ whomever is interested, you can enroll now. ஸோ உங்களுக்கு we'll be giving you a form. ஸோ அந்த ஃபார்ம்ல 150 rupees தான், உடனே பே பண்ண அவசியம் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு, ஏன்னா we don't have many seats. சோனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, மற்ற காலேஜ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ we cannot accommodate all students. ஸோ கூகுள் பே, கேஷ், எனிதிங் இஸ் ஓகே. இல்லை இப்போ இல்லை சார் கேஷ் நாளைக்கு தரோம் அப்படின்னா, உங்கள் காலேஜ் முன்னால ஸ்டால் இருக்கும் நாளைக்கு லஞ்ச் பிரேக்லையும் காலேஜ் பிரேக்லையும். ஸோ அங்கே கூட வந்து பே. பட் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும், பிகாஸ் we have to calculate. மற்ற காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ we have to finalize the slip. எத்தனையோ பேர் இதே ட்ரெஸ் போட்டோ சயின்டிஸ்டாவோ ஸ்போர்ட்ஸ் மேனாவோ கிரிக்கெட்டராவோ உங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய சுகத்துக்காக. பட் நாங்களும் உங்களை ஏமாத்தணும் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எத்தனையோ உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச சினிமா பாட்டோ ஒரு எக்ஸசைஸ் சொல்லி இதை பண்ணுங்க பலம் வரும் சந்தோஷமா இருக்கலாம் சொல்லி ஏமாத்தலாம். ஆனா அதெல்லாம் சொல்லாம உண்மையை பேசணும். இவங்களை பத்தி தப்பு சொன்னா அவங்கள பத்தி தப்பு சொன்னா, எங்களை தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்களை தப்பு நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உண்மையை சேர்க்கணுன்றதுனால இதெல்லாம் பேசணும்.